நாங்கள் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். நான் சொன்னது போல ஆராதனையிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது வார்த்தைகளை கவனித்து கேட்கும்படியாய் உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வாசிப்போம். வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் தயவு செய்து நாங்கள் உடனடியாக ஆண்டவருடைய வசனத்துக்கு கடந்து போகிறோம். அப்படினால பொறுமையாய் அமைதியாய் இருந்து காரியங்களை செய்யும்படி உங்களுடைய அன்போடு கூட கேட்கிறேன். போன கிழமை நாங்கள் பிரசங்கித்த வசனத்தின் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. போன கிழமை நாங்கள் தியானித்த மொர்தெகாயின் மேன்மையினுடைய பாகம் 2, அதாவது 2வது பகுதியை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த 2வது பகுதியில் ஒரு விசேஷித்த காரியத்தை தியானிக்க போகிறோம். அமலேக்கின் ஆவியை அழிப்போம் என்ற தலைப்பில், அதாவது மொர்தெகாயினுடைய வாழ்வையில அவன் எப்படி மேன்மையை கண்டான் என்றால், அவனுக்கு விரோதமாக இருந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக இருந்த அமலேக்கின் ஆவியை என்ன செய்தான் என்றால் அவர்கள் அழித்து போட்டார்கள். அதை ஞானத்தோடு கூட அவர்கள் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம் எஸ்தரின் புத்தகம். எல்லாரும் நீங்க இருக்கிறீங்களா? பிரசங்கத்தை நீங்க கேட்கிற மாதிரி தெரியல, ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க, ப்ளீஸ் கவனிங்க. ஏன்னா திருப்பந்தி ஆராதனை நாங்கள் உடனே வசனத்தை தியானிச்சு பல காரியங்கள் செய்ய வேண்டும். நேரங்கள் எல்லாம் நாங்கள் கொண்டு போனால் தான் கடைசியில் நாங்கள் சரியாக செய்து முடிக்க எங்களுக்கு நேரம் வரும். எஸ்தரின் புத்தகம் போன வாரத்தில் வாசித்த அதே வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 10வது அதிகாரம் 1லிருந்து 3 மட்டும் வாசிப்போம். எஸ்தரின் புத்தகம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை வாசிப்போம். இந்த பைபிள் வாசிப்போம் இல்லையா? ப்ளீஸ் படியுங்க. எஸ்தரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். ஆமாம், சாரி அம்மா, எஸ்தர் புத்தகம், இஸ்ராயேலில் எஸ்தர் புத்தகம் பக்கம் 633 பழைய ஏற்பாடு. நான் சொன்னேன் போன வாரம் தியானிச்சு அதே வாசித்த வேதப்பாடு. நீங்கள் எஸ்தான்னு கேட்டிருக்கோம். ராஜாவாகி அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வாசிங்க. வித்தாந்தமும் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் திரளான சவுருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி கண்களை கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவை உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மொர்தெகாயின் மேன்மையின் அடுத்த பகுதியை நாங்கள் தியானிக்க கிருபை தந்து நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னும் ஒருவரும் சௌரியோடு சேர்ந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் கஷ்டம் படிக்கிறது, இருந்தாலும் இன்னும் ஒருவரும் வேதத்தை சேர்ந்து வாசிங்க. 2 பேரா மாறி கர்த்தர் நல்லவர். சீக்கிரமா கவனிங்க. நான் இன்றைக்கு திருப்பந்தி ஆராதனையில இன்னொரு வேத வசனத்தை தியானிக்கலாமா அப்படி என்று சொல்லி நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். ஆனாலும் போன வாரத்தில் நான் சொன்னபடினால இன்றைக்கு இதனுடைய மிகுதி பகுதியை நாங்கள் இன்றைக்கு தியானிச்சு நாங்கள் முடிக்க போகிறோம். சர்வேன் அமைதியா இருக்கணும். ஓகே, சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டால் எல்லாரும் மேடையில் கொண்டு வந்து கதிரை வச்சுட்டு தீருவோம். சர்வேன் ஓகே, அச்சா பிள்ளை பாசருக்கு பயமாக. ஓகே, கத்தர் நல்லவர். சரி, அப்போ கவனிங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நாங்கள் போன வாரத்தில் பார்த்தோம். கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. நான் ஒரு பிரசங்கத்தை ஆவியில நிரம்பி ஆண்டோட சமுதிரம் செய்யும் போது நீங்க கவனிச்சு காரியத்தை கேட்டால் நான் டைமுக்கு முடிச்சிடுவேன், உண்மையில முடிச்சிடுவேன். அதனால சில நேரத்தில் நான் ஒரு தொடர்ந்து பேசும்போது ஏதாவது மைண்ட் எங்காவது போயிட்டேன்னா நான் வசனத்தை விட்டுருவேன். என்ன எழுதி கொண்டு வந்து கொப்பியில் அப்படியே நோட்ஸை வாசித்து செய்கிறதில்லை. வசனங்களை அப்பப்போ குறிச்சிருப்போம். சில விஷயங்கள் கர்த்தர் நடத்துவார். அப்படின்னால கவனிங்க. இந்த மொர்தெகாய் இந்த மேன்மை ஆண்டில் நாங்கள் ஒரு நல்ல, உங்களுக்கு தெரியும், ஒரே தலைப்பில் தொடர்ந்து ஒரே செய்தியை தியானிச்சு வேதத்தில் எங்கெல்லாம் மேன்மையை யாரையெல்லாம் மேன்மைப்படுத்தினார், யார் மேன்மை இழந்து போனாங்க அப்படி என்று நாங்கள் பேசுறதுக்கான தேவன் எங்களை குறித்து, இந்த திருச்சபையை குறித்து, உங்களை குறித்து என்ன வச்சுக்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அப்போ நாங்கள் வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். துதிக்க ஆராதிக்கிறது எல்லாமே தேவை.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நான் மிக மிக முக்கியம். அதுக்கு தான் நான் வருகிறோம். வீட்டில் சமைச்சே சாப்பிட்றோம், மத்தியானம் பசிக்காக சமைக்க சாப்பிட்றோம். ஒரு நேரம் பசியில் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் எப்படி இருப்பீங்க? சுருண்டு போயிடுவோம் நாங்கள் எல்லாரும். உண்மையில் யோசிப்பார். அதுபோல் இது ஆத்துமாவுக்கு நமக்கு உணவு வேணும். இது நாங்கள் தேவனுடைய சமூகம். அப்படினால சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து செய்ய முடியாது. சில காரியங்களை கவனித்து காரியங்களை செய்வோம். யாரையும் நான் குறை சொல்லலை. நாங்கள் எல்லாரும் என்ன செய்தான் சொல்ல. இந்த வசனம் தியானிக்கும் எனக்கும் பலன் தான். அதனால கர்த்தர் எங்களை நடத்துவார். இரண்டாம் வேதத்தை வாசிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அதை தியானித்து அதை கொண்டு வந்து உங்களோட பேசும்போது நாம் நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள் ஒரு வரையும் நான் சொல்லலை. இருந்தாலும் நான் எல்லாரும் பொதுவாக இதில் தவறாக ஒன்றும் உங்களை குறித்து சொல்லலை. வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நீங்கள் எல்லாம் வளரணும், ஊழியங்களை செய்யணும். நான் கீழே இருக்க நீங்கள் நாளைக்கு வந்து நின்று பிரசங்கம் பண்ணணும். அதுக்காக தான் சொல்லு. கவனிங்க, நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இப்போ இல்லை. நான் 17 வயசில் சபைக்கு சேர்ச்சுக்கு போனேன், வாலிப வயதில். அப்போ அந்த காலத்தில் இருந்து வீட்டுக்கூட்டம், அதாவது இலங்கையில் 18 வயதிலேயே எங்கள் வீட்டுக்கூடத்தில் போனாலும் அப்போவே நோட்ஸ் எடுப்பேன். அப்போவே எல்லா பாஸ்டருடைய இலங்கையில் இருந்த காலம். பிரான்ஸில் நான் இருந்து கிட்டத்தட்ட 32 33 வருஷத்துக்கு மேலே எல்லா சபையில் எங்கே போன ஒரு வீட்டுக்கூடத்தில் போய் ஒரு சின்ன பிள்ளை மெசேஜ் கொடுத்தாலும் நோட்ஸ் எடுப்பேன். அப்படி இருந்து பழகினதால தான் காலப்போக்கில் பிரசங்கிக்கக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் தந்தார். வரங்கள் வல்லமைகள் இருக்குது, தேவனுடைய அழைப்பு இருக்குது. அதுக்கு மேலால் என்ன வேணும்? ப்ராக்டிஸ் லைஃப்பில் வரணும், இல்லாட்டிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால லைஃப்பில் வந்து நாங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அனுபவங்கள் நமக்கு வேணும். அனுபவம் இருந்தால் தான் எதையும் செய்யலாம் நின்று. அப்போ அதனால நீங்கள் வந்து எல்லாரும் வளரணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஆண்டில் உங்களை எல்லாரையும் கொண்டு கர்த்தர் உங்களை குறித்து காரியங்களை செய்கிறார். நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் எல்லாரும் அப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். நீங்கள் நல்ல பிள்ளைகள் ஒன்று நான் யாரைக்கும் சொல்லலை. அப்படி நாங்கள் வளருவோம். இதே ஒரு மெய்ப்பனா இவங்களை நான் சொல்ல தவறாக சொல்லலை. சரி, அப்போ கவனிங்க. இன்றைக்கு நாங்கள் கவனிக்க போகிறோம். ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் கேட்கணும். நம்முடைய வாழ்வில் நாங்கள் கவனிங்க. எங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. எங்களை எல்லாருக்கும் விருப்பம் நாங்கள் மேன்மையாக வரணும். ஆனால் நாம் சில அற்பமான சின்ன சின்ன காரியங்கள். வெள்ளிக்கிழமை ஒரு அருமையான செய்தி கேட்டோம். நான் உண்மையில சொல்லுவேன். இன்றைக்கு நான் இந்த செய்தியை தியானிக்கும் போது இன்றைக்கு வேறொரு செய்தியை கொடுப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுவும் ஒரு பிசாசினுடைய தந்திரம் அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா அவனை குறித்த சில காரியங்கள் நம்முடைய எதிரியை குறித்து நமக்கு தெரிஞ்சால் தான் நாம் மேன்மையை காணலாம். அப்போ வெள்ளிக்கிழமை செல்வம் பிரதர்கள் மத்தியிலே ஒரு சின்ன செய்தி தான். அவருடைய இருதயத்திலே தோன்றின ஒரு வார்த்தையை அவர் பேசினார். அதில் ஒரு நல்ல வாசனம் இருந்தது. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆனால் பிசாசு என்ன செய்தான்? எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல வகை சுற்றி திரிகிறான். ஆனால் அவருடைய வெள்ளிக்கிழமை பிரசங்கம் முடிச்சா பிறகு நான் திரும்ப வீட்டை இருந்து அந்த சுற்றி திரிகிறத குறித்து பார்த்தா கன பேர். நாங்கள் அன்றைக்கு கேட்கும்போது இயேசு சுற்றி திரிந்தான், பிசாசு சுற்றி திரிந்தான். ஆனால் இன்னும் நான் அந்த வசனம் அடித்து பார்த்தபோது கணக்காக இருந்தது. பரிசெயர் சதிசெயர் ஒருவனை தங்களுடைய மார்க்கத்தாக்கும்படி சுற்றி திரிந்தார்கள். இப்படியெல்லாம் வேற வேற சிச்சுவேஷன்ல எல்லாம் யாரெல்லாம் சுற்றி திரிந்தார், துன்மார்க்கர் சுற்றி திரிந்தார்கள் மற்றவர்களை கெடுக்கிறது கண்டு பல வசனம் இருந்தது. பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த செய்தியை செய்யலாம் போல. அப்பதான் யோசிச்ச பார்த்தா இந்த செய்தியை மாற்றி கொடுப்போமா, இன்றைக்கு திருவிருந்தாதான பரிசுத்தத்தை பற்றி ஏதோ ஒன்றெல்லாம் சிந்திக்க போது இல்லை, இதை செய்ய வேண்டியிருந்தேன்னா சில நேரத்தில் பிசாசனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிய வேண்டியது எங்களுடைய கடமை. அப்ப இந்த மொர்தெகாயினுடைய வாழ்வில கவனிங்க. அவனை கர்த்தர் அவனை குறித்து ஒரு மேன்மைப்படுத்தினார். அவன் அந்த அரண்மனையில வாசல் காக்கிறவனா இருந்து என்ன செய்தான்? இந்த மொர்தெகாயை மேன்மை அடைய முடியாதபடி ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் என்ன செய்தான்? அவனுக்கு விரோதமா காரியம் செய்தான். அதில் ஒரு வசனம் வாசிச்சேன். ஆமான் அவனை நமஸ்கரிக்க இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் போன வாரம் பார்த்துட்டேன். அவனுடைய கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிட்டு அவன் என்ன செய்தானாம்? அந்த அகாஸ்வேரு ராஜா ஆமானை மேன்மைப்படுத்தி அவனை ராஜாவுக்கு அடுத்ததா வச்சிருந்தான். இந்த மொர்தெகாய் யூதனா இருந்தான். அவன் வாசலிலே இருந்து வரும்போது இவனை வணங்க மாட்டான், நமஸ்கரிக்க மாட்டான். ஆனா அந்த வசனத்துல பார்த்தா இந்த ஆமானுக்கு இந்த மொர்தெகாய் மூலம் கை போடுவது என்று அந்த காலத்தோட வார்த்தை. ஏன்னா அவனுக்கு விரோதமா ஏதோ காரியம் செய்யறது, இல்லை அவனை அழிக்கிறது, இல்லை அவனை இல்லாம பண்றது, ஏதோ அது அவனுக்கு அற்பமா இருந்ததாம். ஆனா அவன் என்ன செய்தான் என்றால் மொர்தெகாயை பழி வாங்குறதுக்காக அவன் யார் என்று விசாரித்த போது அவன் யூத குலம் என்று ஆமானுக்கு சொல்லப்பட்டதுனால அவன் என்ன நினைக்கிறான்? இந்த ஒரு மனிதனை அவனை சாகடிக்கிறதோ, அவனை அந்த அரண்மனையை விட்டு கலைக்கிறதோ, அவன் அதை செஞ்சிருப்பான். முதலே ராஜாட்ட சொல்லியிருந்தா செய்திருப்பான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? இவன் என்ன வணங்காதபடியா இவனை நான் பழி வாங்கணும்டா என்ன சொல்லுவனுடைய இவன் எந்த குலம் என்று யோசிச்சு யூத குலம் அந்த ஒரு மனிதன்ல இருந்த பழிக்காக அந்த 127 நாடுகள்ல இருக்கிற யூதரை அழிக்கிறதுக்காக அவன் ஒரு சபதம் எடுக்கிறான். அப்ப இது ஒரு பெரிய காரியம். கவனிங்க, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு சபையில
ஒரு மனிதனை பிசாசு கெடுத்து அது நிமித்த சபையை கெடுக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதனை குழப்பினா, ஒரு மனிதனுக்குள்ள பிரச்சனை. அப்ப நாங்க சின்ன சின்ன விஷயங்களை நான் இந்த நாட்கள்ல கண்டிப்பா கொஞ்சம் இருக்கிறேன்னா உங்களை எல்லாரையும் அன்பா இருக்கிறேன், நேசமா இருக்கிறேன். நீங்க கோபிக்க மாட்டீங்கன்னு நான் விரும்புறேன். நீங்க வளரணும்னு நான் விரும்புறேன். இந்த ஆண்டுல கர்த்தர் தெளிவா இந்த ஆண்டுல சபையை எங்களை எல்லாரையும் தனிப்பட்ட வாழ்க்கையை மேன்மைப்படுத்தணும்னு தேவன் தெளிவா சொன்னார். ஒவ்வொரு ஆண்டிலையும் வாக்குத்தத்தங்களை கொடுத்தான். இந்த ஆண்டில் எனக்கு அது தெளிவா ஆண்டவர் பேசினார். அப்ப இத பிசாசு எங்களை இந்த மேன்மையை நாங்க அடையாம இழந்து ஒரு நாளும் போகக்கூடாது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் மேடையில நிற்கிறேன். நீங்க ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சொல்றேன். பிரசங்கம் இது லைவ்ல கேட்டாலும் பரவாயில்ல. ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்க ஒரு சில பிள்ளைகள் அங்கங்க போய் பார்க்கணும். நான் ஆராதனை நேரம் நீங்க செய்யும் போது பாசல் வெளியில போறார் ஒலிம்பிக்கிறான்னு நினைப்பீங்க. நான் சில காரியங்கள் வெளியில போக வேண்டியிருக்கு, பார்க்க வேண்டியிருக்கு, ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. அதுக்காக போற அங்க நின்று ஆராதிக்க விருப்பம் இல்லாம இருக்கிறது இல்லை. அதே போல நீங்க பொறுப்புல முன்னுக்கு இருக்கானீங்க, பின்னுக்கு என்ன நடந்தாலும் தெரியாது இருக்காதுங்க. நீங்க போய் பாருங்க. நீங்க பாருங்க, நான் என்ன திரும்பி இடைக்கிட பார்த்து கொள்ளுவேன். அதுபோல வர்ஷிப் பண்ற பிள்ளைகள் இடையில கண்ணத்திலிருந்து பார்க்க வேணும் ஏதாவது ஒரு காரியம். அதனால ஊழியத்தில் இருக்கிற நீங்க அந்தந்த ஆக்கள் செய்யணும். ஒரு காரியம் வித்தியாசமா இருக்கு பிரசங்கங்கள், நீங்க ஒழுங்குக்கு அந்த காரியத்தை சரிப்படுத்தணும். இதென்றால் ஈவன் பிள்ளைகள் சத்தம் பண்ண இல்லை, ஒரு ஆளுக்கு இல்லாம இருக்கும் இது ஒரு காரியம். இதெல்லாம் நாங்க கவனிக்கணும் பொறுப்புல இருக்கிறவர் மற்ற நேரத்துல. ஏன்னா எங்கே நீங்க போய் பாருங்க, அப்படித்தான் இருப்பாங்க. ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னா ஒரு தலைவர் நின்று ஒரு பொறுப்பா காரியம் செய்யறாங்க, அவருக்கு விரோதமா ஒரு காரியம் வராம இத்தனையோ செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. இவ்வளவு இருக்கும். ஆராதனையில நாங்க அங்க நான் ஏன் சொல்றேன்னு அடிக்கடி இது பிரசங்கம் இருந்தாலும் அந்த கதவை பூட்டிட்டு வாங்க அப்படின்னா சில காரியம் சொல்றது நாம சில ஒழுங்குகளை பண்ணித்தான் ஆராதனையை செய்ய வேணும். தாறுமாறா வந்து போலாம், விரும்பினா போலாம், வரலாம் அப்படிலாம் செய்தால் ஆராதனை பிழைச்சிடும். மேடல நின்று காரியம் செய்ய இந்த காரியங்களை கவனிப்பீங்க. இது ஒரு தவறானதில்லை. இரண்டா பிரசங்க எல்லா காரியத்திலையும் பிசாசு ஒன்றும் செய்யாம அசனம் படுற நேரம் தான் தடை பண்ணிடுவார். அதனால ரொம்ப கவனமாயிருந்து நாங்களும் ஒரு ஒழுங்குக்கு வரத்தானே வேணும், ஒழுங்குகளை வரணும். அப்படி பல என்ன நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதிகமாக நான் அன்பு நிறைய அன்பு வச்சிருப்பேன். எல்லாருடைய விளவனத்தையும் தாங்குவேன். ஆனால் டீசன்ட் டிசிப்ளின் டைமிங் சில காரியங்கள் கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அதை என்ன செய்யணும், கடைப்பிடிக்கணும். அதுதான் ஒரு மனிதனை பார்த்து எங்களை ஒருத்தன் கடைப்படுத்துறதுக்கான டைமிங், சில காரியம், ஒழுக்கங்கள் எல்லாம் பண்பாடெல்லாம் நமக்கு வேணும். படிப்பறிவு இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை, பண்பாடு ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்க இன்றைக்கு ஒரு சபையில காலையில போகும்போது அங்க ஒரு பாச சொல்றார், இன்றைக்கு இந்த உலகத்துல முழு நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் மற்ற மதத்தை விட கிறிஸ்தவர்கள் தான். ஏன்னா கிறிஸ்தவர்களாவே இல்லை. இன்னைக்கு நாம தாறுமாறா நடந்து கொள்றோம். அப்ப நாம சேர்ச்சுக்கு போறோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்றோம். எங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. விரும்பினா வரவும், விரும்பினா போவேன். உங்களுக்கு சொல்லல எல்லா இடமும் அப்படி இன்றைக்கு ஒரு காலம் வந்துட்டு அதுல நாம சரியா இருந்து திறப்பல நின்று காரியங்களை செய்தோம்னா தேசங்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மன்னிச்சு கொள்ளுங்க. யானை அப்படின்னா இந்த முருகனுடைய வாழ்க்கையிலேயே நான் யோசிக்கிறேன், அவனை மேன்மையடைய விடியாம இந்த ஆமான் என்ன செய்தான்னா பல காரியம் செய்தான். அப்ப அவன் என்ன செய்தான், ஒரு மனிதனை நீங்க வாட்சி பாருங்க, நான் நேரம் இல்லை, அவன் அந்த 3ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. இந்த முருதகாய் மேல கை போடுகிறது அவனுக்கு அற்ப காரியமா இருந்தது. அவன் ராஜாவுக்கு அடுத்ததா இருக்கிறவன், ஒரு வாசல் காக்கிறவனை ராஜாட்ட போய் சொல்லி அவனை அதுல இருந்து எடுத்து விடுறது, கலைச்சு விடுறது பெரிய காரியமா இல்லை. ஆனா அவன் யோசிக்கிறான், இதை பழி வாங்குறதுக்கு, இவனுடைய குலம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக. யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுக்காக 127 நாட்டில் இருக்கிற யூதரை, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா சத்துருக்களும், அதாவது அந்த தலைமைத்துவத்துல இருக்கிற ராஜாக்கள் அழிக்க மாட்டாங்க. அங்க யாரெல்லாம் யூதருக்கு எதிரி அவர்களெல்லாம் ஒரு நாள்ல நீங்க விரும்பினா போய் எல்லாரையும் அழிக்கலாம்னு ஒரு திட்டத்தை செஞ்சு காரியம் செய்யலாம். அப்ப இந்த ஆமான் யார் என்று பார்த்தோம். அவன் ஆகாகியனாகிய ஆமான் என்று நாங்க பார்த்தோம். இந்த ஆகாகியன் யார் என்று எங்க பார்த்தோம் நாங்க, சாமுவேல் புத்தகத்துல ஆகாக் என்கிற ராஜா அமலேக்கிய ராஜாவை என்ன செய்தான், சவுல் தப்ப விட்டு அவனை பிடிச்சு கொண்டு வந்த போது சவுல் ராஜா அவனை என்ன செய்தான், வெட்டி அவரை கொலை செய்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த ஆகாகியன் ஆகிய இந்த ஆமான் நான் சொன்னேன் அமலேக்கிய இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர். ரொம்ப முக்கியம் இந்த காரியத்தை நாங்க ஆதியாமத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா 2-3 வசனங்கள் பார்த்து, இந்த அமலேக்கியன் என்றது ஒரு மனிதனா இருந்தாலும் இன்றைக்கு கவனிங்க, கிறிஸ்தவ சபையில வேதத்துல ஒரு சில மனிதர்களுடைய கதாபாத்திரங்கள் அவர்களுக்குள்ளேயே ஒரு சில விதமான குணாதிசயம் வருதுன்னு, அப்படிப்பட்ட ஒரு ஆவி அவர்களை ஆளுகை செய்வது. கவனிங்க, ஒரு மனிதன் அவருடைய வாழ்வில் எப்பவும் பொய் சொல்லி பழகிட்டா வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொய்ய சொல்றீங்க, இப்ப இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு பொய்ய சொல்லி காலப்போக்கில் நெடுக எல்லாத்துக்கும் பொய் சொல்லிட்டீங்கன்னா என்ன செய்யும், ஒரு பொய்யின் ஆவி உங்களுக்குள்ள இருந்துடும். அது என்ன செய்யும், தொடர்ந்து எல்லாம் எடுத்தாலும் பொய் சொல்ற பழகிடும். நீங்கள் அதை குறித்து என்ன செய்ய மாட்டீங்க, பாவமா உணர மாட்டீங்க. பொய் சொன்னா அது பழகிடும்.
அது பெருசா. அப்ப அது போல பைபிள்ல பாத்தீங்கன்னா பல மனிதர்களுடைய குணாதிசயம் அவர்களை போன்ற ஒரு ஆவியை அது காண்பிக்கிறது ஆவிக்குரிய வாழ்வில. அப்ப இந்த அமலேக் என்பது கவனிங்க, இந்த அமலேக் என்பது அமலேக்கினுடைய ஒரு ஆவி. அப்ப அமலேக் என்பது ஒரு மனிதன், சரிதானே? அவன் அங்கிருந்து வந்தான். அப்ப நாங்க இப்ப இன்றைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா மொர்தெகாயினுடைய மேன்மை. அது போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மேன்மை அடையணும்னா இந்த கவனிங்க என்ன செய்யணும் நாங்க சொல்லுங்க. எங்களுடைய வாழ்வில் இருக்கிற அமலேக்கினுடைய ஆவியை துரத்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும். கவனிங்க ப்ளீஸ், எல்லாரும் கவனிங்க. அமலேக்கின் ஆவியை என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன செய்யணும்? துரத்துறதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அழிக்க வேண்டும். ஆனா ஏன் என்று சொன்னா இந்த அமலேக்கின் ஆவி என்கிறது எப்படிப்பட்டது, அது எங்கிருந்து வருதுன்னு இப்ப பார்க்க போறோம் வசனங்கள். அந்த அமலேக்கின் ஆவி என்பது எப்படிப்பட்ட குணாதிசயம், ஒரு தவறான மனிதனை குறித்து தான் தியானிக்க போறோம். தவறான ஆவியுடைய சுபாவம் அது எப்படி எங்களுடைய வாழ்வில கர்த்தர் எங்களுக்கு வச்சுக்கிற மேன்மையை அடைய முடியாம எங்கெங்க எங்களை தாக்குது, அதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதனோட வாழ்வில மேன்மை அடைய முடியாம நாம எங்களுக்கு சில குணாதிசயம் இருக்கு, அது அடுத்தது. ஆனா ஒரு பிசாசு, அதைத்தான் நான் நேற்று வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை நான் தியானிச்சேன். இயேசு கிறிஸ்து நன்மை செய்தவரா சுற்றி திரிந்தார், உண்மைதான். அவர் பல மனிதர்கள் அவருடைய நன்மையை பெற்றாங்க. அப்ப வனாந்திரத்துல போஷித்தார், எல்லாம் செய்தார், வியாதிகளை குணமாக்கினார். ஆனா பிசாசு என்ன செய்யறான், எவனை விழுங்கலாம் அவனும் சுற்றி திரிகிறான். அதுக்கப்புறம் நான் அன்றைக்கு நான் அதெல்லாம் இருந்து தியானிச்சேன். நீங்க சும்மா எத்தனை பேர் அதை பற்றி சொன்னீங்களா? ஜோபு புத்தகத்துல பார்த்தா ஜோபு படத்துல ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய் என்று சாத்தானை பற்றி. அதை நீங்க போய் பாத்துக்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். அவன் சொல்றான், இந்த உலகத்தை எல்லாம் சுற்றி கொண்டு நான் வருகிறேன். அப்ப அவன் என்னதான் செய்யறான், உலகம் முழுக்க சுத்தி கொண்டு திரிகிறான். இப்படி சுத்தி கொண்டு திரியும் போது அவனுடைய ஆக்களை அவன் என்ன செய்வான், ஒன்றும் செய்ய மாட்டான். யாரை தாக்குவான், டார்கெட் பண்ணுவான், தேவ ஜனங்களுக்கு விரோதமா என்னெல்லாம் செய்யலாம் சுற்றி திரிகிறான். எங்களுடைய நாங்க போவைக்க பின்னால வருவான், முன்னால வருவான், எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான். எங்கெல்லாம் எங்களை குற்றம் சாட்டலாம், எங்கெல்லாம் எங்களை வீழ்த்தலாம். அப்ப இந்த அமலேக்கு பல பிசாசுடைய பல ஆவி போல பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு பல சுபாவம் இருக்கு. அவர் ஆறுதலின் ஆவி, ஞானத்தின் ஆவி, தேற்றரவின் ஆவி. அது போல இந்த பிசாசுக்கும் பல விதமான குணாதிசயங்கள் இருக்கு, தீமையான குணாதிசயம் இருக்கு. யோவான் 10:10 சொல்றது, திருடவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப பிசாசுக்களும் பலவிதமான ஆவி இருக்கு. அப்ப இன்றைக்கு நாங்க ஒரு ஆவியை குறித்து பார்க்க போறோம். என்ன ஆவி சொல்லுங்க? அமலேக்கின் ஆவி. அதோடு மனிதன்ல இருந்து வந்திருந்தாலும் அது காலப்போக்கில் ஒரு ஆவியாய் போயிட்டது. இப்ப இந்த அமலேக்கு என்பவன் யாரு? இந்த ஆமான் என்பவன் ஒரு அமலேக்கின்னு நான் சொன்னேன். அதை சீக்கிரமா நான் முழுக்க சொல்ல மாட்டேன், ஒரு தலைப்பு சொல்ல, ஒரு வசனம் வாசிப்போம், நீங்க எடுத்து சீக்கிரமா படிங்க. இப்ப நாங்கள் எங்க போறோம்டா, ஆதியாகமம் புத்தகம் 36ஆம் அதிகாரம் எடுப்போம். ஆதியாகமத்தில் இந்த அமலேக்கின் ஆவி யாரு, அவன் எப்படிப்பட்டவன், எங்களுடைய வாழ்வில தேவன் வச்சுக்கிற மேன்மையை நாங்கள் அடைய முடியாம இந்த அமலேக்கின் ஆவி எங்களுடைய வாழ்க்கையில என்ன கிரிய செய்யறது என்று இன்றைக்கு தியானிக்கப்படுறோம். அது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்தான் என்றால் அவர்களை பல இடத்துல தோற்கடித்தவனா இருந்தார். 36ஆம் அதிகாரம் 1 வாசிங்க, 1-12 வாசிங்க பிளீஸ். ஆதியாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் சீக்கிரமா படிக்கணும். ஓகே, ஆதியாகம் 36 1-12 வாசிங்க. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு அவ்வளவு காணுமம்மா. இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா 10 வாசிங்க, பரவாயில்ல. அடுத்த 10, 11, 12 வாசிங்க. பாருங்க, இந்த ஏசாவினுடைய வம்ச வரலாறு என்று துவங்கி அவன் ஏதோமியர் என்கிற ஒரு சந்ததியினுடைய வரலாறு, அவன் தகப்பனாயிருக்கிறான். இப்ப ஏசாவின் குமாரனுடைய நாமங்கள் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ரெகுவேல் என்று பெயர். தேமான், ஓமார், செப்போ, கத்தாம், கேனாஸ் என்பவர்கள். ஓகே, இப்ப அடுத்த வசனம். திம்னாள். பாருங்க, திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மரமணியாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். பாருங்க, அப்ப இந்த ஏசாவை குறிக்க எங்களுக்கு தெரியும். யாரு ஏசா? யாக்கோபினுடைய சகோதரன். கவனிங்க பிளீஸ். பாருங்க, இப்ப யாக்கோவும் ஏசாவும் ஈசாக்குடைய பிள்ளைகள், ஒரே குடும்பத்துல வந்தவள் இஸ்ரவேல் சந்ததி தான். அப்ப ஏசாவும் யாக்கோவும் ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த ஏசாவுடைய வம்சம், ஏன் ஏசாவை குறிச்சவங்களுக்கு தெரியும், ஒருவேளை கூழுக்கு ஆசைப்பட்ட என்ன செய்தவன்
தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் தான் மூத்த மகனுக்கு தான் இஸ்ரவேலில அதிகமான சுதந்திரம் கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதம் மூத்த மகனுக்கு. ஆனா ஒருவேளை பசிக்காக என்னதான் அந்த கூழுக்கு ஆசைப்பட்டு யாக்கோபிடத்தில் அந்த கூழத்தான் என் சேத்திர புத்திர பாகத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் அதை வாங்கி குடிச்சு அதை விற்று போட்டான் என்று பார்க்கணும். அதுக்கப்புறம் யாக்கோபு ஏமாற்றி அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்ற கதை நமக்கு தெரியும். இருந்தாலும் அவன் பயந்து ஏசாவுக்கு பயந்தான், யாக்கோபு ஓடி போய் எல்லா காரியமும் செய்கிறான். அப்படி எல்லா காரியங்கள் இருந்தாலும் ஆனா கடைசியில இந்த ஏசா ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப இந்த ஏசாவின் வம்ச வரலாறு அவருடைய சந்ததிக்கு பேர் ஏதோமியர் என்று சொல்லப்பட்டது. கவனிங்க, நான் என்ன சொல்ல, ஒரு சந்ததி அதுல இருந்து ஒரு மனிதன் பிரிஞ்சு போனோம்னா அவன் இன்னொரு சந்ததியா போயிடுவான், ஒரே சந்ததியை வராது. அப்ப இந்த ஏதோம் என்ற ஒரு பேர் என்னத்துக்கு வந்ததுன்னா, ஏதோம் என்றா சிவப்பு. அந்த சிவப்பு பைத்தம் கூட அவன் குடிச்சதுனால அவர்களுக்கு என்ன பேர், அந்த ஜாதிக்கு பேர் ஏதோமியர் என்று பெயர் வச்சது. அதுல இருந்து அந்த ஏசா பல திருமணங்களை செய்தான். அதுல அவனுடைய ஒரு மகனுக்கு பேர் என்னது, எலிப்பாஸ். இது எலி என்ன அவங்களுக்கு தெரியும், அந்த எலி இல்ல, இது எலிப்பாஸ் என்ற ஒரு பேர். இந்த எலிப்பாஸ் அவனுக்கு அவன் என்ன செய்தான், திருமணம் முடிச்சு அவனுக்கு குமாரர்கள் இருந்தார்கள். எலிப்பாஸின் குமாரர் கேமான், ஓமார், செப்பு, கந்தாம், கேனாஸ் என்பவர்கள் இருந்தாங்க. ஆனா இந்த எலிப்பாஸுக்கு தின்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாஸுக்கு மறுமனையாட்டியா இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு மனைவி இருக்கும், இன்னொரு மறுமனையாட்டி வச்சிருப்பாங்க, ஏராள மனைவிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அப்படின்னா அது அந்த பழைய ஏற்பாட்டு காலம், இப்ப அப்படி இல்லை. ஓகே, அப்படி இருந்து அவன் என்ன செய்தானா, அந்த எலிப்பாஸ் அமலேக்கை பெற்றான். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் இந்த ஏசாவுடைய மகன், அப்ப கிட்டத்தட்ட யார், ஏசாவுடைய பேர் நான் இந்த அமலேக். அப்ப இதுல இருந்தால் இந்த அமலேக் என்கிற ஒரு பேர் வருகிறது. காலப்போக்கில் இந்த அமலேக் என்பது ஒரு சந்ததியா போயிட்டு இருப்பாங்க. ஏசாவுடைய பிள்ளைகளிலே ஏதோமியர் என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அதுல ஒரு மகன் பிரிஞ்சு அவன் அமலேக் என்ற பேர் அந்தந்த பேர்கள் அந்தந்த ஜாதிகள் அப்படி உருவாகிச்சு. இன்றைக்கும் பல மனிதர்களுடைய பேரில் அவருடைய ஊழியம் கூட இருக்கிறது. ஆனால் அப்படினால நான் என்னோரியா அதெல்லாம் அதிகமா விரும்புறது இல்லை. அப்படியெல்லாம் இப்போ வெள்ளக்கார அமெரிக்காவில் அப்படி இருக்கு, ஜோன்சன் மினிஸ்ட்ரின்னு வைப்பாங்க. இந்த நான் ஜோன்சன் என்றா எனக்கு என்ன பேர், என்ன மினிஸ்ட்ரிக்கு என்ன பேர், ஜோன்சன் மினிஸ்ட்ரி அப்படிலாம் இருக்கு. அதை குறித்து நான் சொல்ல வரையில, அது போல இது ஒரு சந்ததியா அப்படியே போயிடுச்சு. அப்ப கடைசியில இதுதான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இவர்களுடைய சந்ததியில நீங்க அடுத்த பகுதியை வீட்டை போய் பார்த்தீங்க, எல்லாரும் பிரபுக்கள். ஏசாவுடைய சந்ததி, இந்த எலிப்பாசுடைய சந்ததி. அப்ப இவர்களுடைய பிரபுக்கு என்ன பெயர் நான் சொன்னேன், ஆகாக் என்பது இவருடைய பிரபுக்களுடைய பெயர். என்ன பெயர், ரோயல் ஃபேமிலி என்ற மாதிரி அவர்களுடைய பிரபுகளுக்கு பெயர் என்ன, ஆகாக். அப்ப அதுபோல பார்வோன் என்பது ஒரு பெயர், பொதுவான பெயர். அப்போ ஒரு ராஜா ஆகாக் என்று இருந்தாலும் அது அவருடைய, அப்ப இந்த ஆமான சொல்லும் போது எப்படி சொல்லப்படுகிறது, ஆகாகியனாகிய ஆமான் என்று சொல்லப்படுகிறது. ஆகாகியர் யார் என்று சொன்னால் இந்த அமலேக்கில இருந்து வந்த ராஜ குடும்பத்தினர், சரிதானே. அப்ப இதுதான் இதுல வருகிறது. அப்ப இதெல்லாம் நீங்க வீட்டை போய் மிச்சத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கவனிங்க, இவர்கள் தான் அந்த சந்ததி. இப்ப இந்த அமலேக்கியர் என்று சொல்லப்படுகிறவர் காலப்போக்கில் ஒரு மனிதனா இருந்து ஏசாவுடைய மகன் பேரனாயிருந்தவர். காலப்போக்கில் இந்த அமலேக்கியர் கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறாங்க. இந்த அமலேக்கியரை குறித்து தேவன் வச்சிருந்த திட்டமும் வேதத்துல தெளிவா இருக்கிறது. அதனாலதான் இந்த ஒரு அமலேக்கின் ஆவியை அழிக்க வேண்டும் என்று கர்த்தரும் சொன்னாரு. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடைய முடியாம இந்த அமலேக்கின் ஆவி எங்க போயிட்டு இருந்தா, அங்க எஸ்தர் புத்தகம் மட்டும் வந்துட்டு ஆதியாகமத்துல துவங்கின அமலேக்கு தொடர்ந்து அவன் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமா கிரியை செய்கிறவனா இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காதீங்க, எங்களுடைய பலவிதமான மேன்மையை நாங்கள் அடைய முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எங்களை என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் அதாவது கர்த்தர் எங்களோட இருந்தாலும் அவன் எங்களை என்ன செய்யலாம், பல விதத்துல எங்களுடைய தரிசனத்தை இலக்க அடைய முடியாம எங்கேயோ ஒரு இடத்துல எங்களை தடை பண்ணி காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு விரோதமா பல காரியத்தை செய்தான். அப்படி இந்த அமலேக்கு என்ன செய்தான் என்று ஒரு சில காரியங்களை தலைப்பில சின்ன சின்ன தலைப்பில ஒரு வசனம் பார்க்க போறோம். நம்ம முழுக்க வாசிக்க நிலமில்லை. முதலாவது இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார்கள். அதை வாசிப்போம். அப்ப முதல் நீங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, எழுதி கொள்ளுங்க. இந்த அமலேக்கு என்ன செய்யும், இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணினார்கள். அப்ப இந்த கவனிங்க, இந்த அமலேக்கின் ஆவி என்ன செய்யும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா இப்பவும் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கா இல்லையா, அது போல இந்த அமலேக்கின் ஆவி பிசாசு என்ன செய்வான், கெச்சிக்கிற சிங்கம் போல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறதுக்காக சுற்றி திரிவான். விழுங்கலாம் என்றால் யுத்தம் பண்ணி அவளை அழிச்சு போடுகிறது. வாசிப்போம் நாங்கள்
யாத்ராமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8 இருந்து வாசிங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 8வது வசனம் வாசிங்க. ஓகே, யாத்ராகமம் 17 8ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னொரு மாதிரி வாசிங்க ப்ளீஸ், சீக்கிரமா படிங்க. யாத்ராகமம் டக்குன்னு எடுக்கலாம். ஆதியாகமத்துக்கு அடுத்த புத்தகம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இந்த பகுதிக்காக மாத்திரம் நீங்க முழுக்களையும் வாசிங்க, அப்பதான் இந்த முதல் சம்பவங்களுக்கு வழங்கும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசையும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. பாருங்க, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டிய கரைக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவூறும் பொருட்டு பாருங்க, நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை பானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய். அப்ப பாருங்க சில காரியங்கள். அப்ப ஒரு மனிதன்ல இருந்து துவங்கின அமலேக்கு இது ஒரு ஜாதியாகி அமலேக்கியராக வந்தார்கள். நீங்க எந்த வேத ஆராய்ச்சியாளர்களா இருந்தாலும் யூடியூப்ல இருந்தாலும் அமலேக்கின் ஆவி என்று அடிச்சு பாருங்க. எல்லா மெசேஜை கேட்டாலும் யாருமே தவறாக சொல்ல மாட்டார்கள். இந்த அமலேக் என்ற ஏசாவின் பேரன்ல இருந்து வந்த சந்ததி இந்த அமலேக்கியர். இப்ப பாருங்க, இந்த யுத்தம் எங்க நடக்குது? கானான் தேசத்துக்கு போனா பிறகு நடக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு அவர்கள் சீன் வனாந்திரத்துல இருந்து வந்து அதுக்கு பிறகு ரெவிதீமுக்கு வருகிறார் பிரயாணப்பட்டு. இப்ப ரெவிதீம்ல வரும்போது இவர்கள் யார்? இந்த அமலேக்கியர். சொல்லுங்க, ஏசாவுடைய சந்ததி. அப்ப இஸ்ரவேலருக்கு அவங்க யாரு? சகோதரர்கள். ஒரே குடும்பத்துல ஏசா ஒரு மகன் யாக்கோபு தான் இஸ்ரவேல். அப்ப அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க வரும்போது என்ன செய்யறாங்க? அவங்க ஒண்ணுக்கும் போகல. இவங்க எங்க போறாங்க? கவனிங்க, கானானுக்கு போறாங்க, பிரயாணமா போறாங்க. எத்தனையோ தேசங்களை கடந்து போகும்போது பல மனிதர்கள் அவரோட யுத்தத்துக்கு வரவில்லை. ஆனா இவர்கள் எங்கேயோ இருந்து வந்து வில்லங்கமா இதுல எகிப்திலிருந்து வனாந்திரத்துல போன இஸ்ரவேலரோடு என்ன செய்ய வந்தார்கள்? யுத்தம் பண்ண வந்தபோது அப்பவே மோசே வந்து சொல்றான், யோசுவாவை நீ சில நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணான். அன்றைக்கு சில காரியங்களை கர்த்தர் நிமித்தம் செய்தாங்க. அன்றைக்கு மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி பிடித்திருந்த போது அவர்கள் மேற்கொண்டார்கள். மோசையால உயர்த்தி கையை பிடிச்சிருக்க முடியாதபடினால அவன் விழும்போது அவர்கள் மேற்கொண்டார்கள். அதனால ஆரோனும் ஊரும் என்ன செய்யறாங்க? மோசையினுடைய கைகளை தாங்கி பிடித்தார்கள். இது ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. இதை மாத்திரமே ஒரு பிரசங்கமா நான் செஞ்சுட்டு போகலாம். ஆனா அமலேக்கை குறித்து இன்னும் சொல்ல வேண்டியதுக்காக. அப்ப கவனிங்க, இன்றைக்கு ஒரு தரிசனத்தை பெற்ற மோசே இஸ்ரவேல் மக்களை கொண்டு கானானுக்கு போகும்போது யோசுவா யுத்த வீரனா இருக்கிறான். அப்ப எல்லாரும் மோசே ஜனங்களை நடத்தினாலும் அங்க அதாவது மாமிச பிரகாரமான யுத்தங்களை நடத்துறதுக்கு கர்த்தர் யாரை தெரிஞ்சு கொண்டார்? யோசுவாவை தெரிஞ்சு கொண்டார். அப்ப மோசே தான் அவர்களை நடத்துற ஒரு தலைவனா இருந்தான். இந்த மோசேயுடைய அவன் கையை உயர்த்தி இருக்கிறதுக்காக அதை சோர்ந்து போன போது யாரு வந்து உதவி செய்தாங்க? ஆரோனும் ஊரும். ஒரு தரிசனம் வந்து எப்படி இருக்கு? ஒரு டீமா தான் வேலை செய்வாங்க. அப்ப மோசே அந்த கடங்களை உயர்த்தும் போது அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமா இருக்கிறது. கர்த்தர் பாருங்க, மோசைய உன்னுடைய சொங்கோலை தடியை நீட்டு உன்னுடைய கோலை நீட்டும் போது செங்கடல் பிளந்தது. அப்படி பல அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை.
அதுபோல இன்றைக்கு அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில மோசேக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை எங்க கொண்டு போகணும், கானானுக்கு கொண்டு போறது போல இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை நடத்துறதுக்கு ஒரு சபையை ஸ்தாபித்து ஒரு மெய்ப்பனை வைத்து ஒரு தரிசனத்தை நடத்தும் போது மோசையால தனியாக என்ன செய்ய முடியாது. அந்த அதுக்கு அந்த தரிசனத்துல போகும்போது பிசாசு யுத்தத்துக்கு வருவான். பாருங்க, இது என்ன ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. இவர்கள் எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. கானானுக்கு போக விடாமல் இவர்களை என்ன செய்யலாம்? அமலைக்கு வழியிலே அழிச்சு இவளை இல்லாம பண்ண வருகிறான். அப்ப பிசாசுக்கு அப்படித்தான் தேவன் எங்களை நித்திய ராஜ்யத்துக்காக தெரிஞ்சிருக்கார். இந்த உலகத்துல கடந்து போற நாங்க பிசாசுகளை என்ன செய்வான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம தேவன் எங்களுக்கு வச்சுக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம எங்களோட யுத்தம் பண்ண வருவான். முதலாவது அமலேக்கினாவி எப்படி எந்த விதத்திலையும் வருவான். அப்ப இங்க யோசுவா அவர்களை மேற்கொண்டான். ஆனா மோசைக்கு ஆண்டவர் தான் சொல்றார், நீ இதெல்லாம் எழுதி யோசுவா கேட்கும்படி இதை வாசி என்றேன்னு சொன்ன தெரியுமா? யோசுவா இப்பதான் ஒரு யுத்தம் செய்யறான். இனி கானானுக்குள்ள போய் மோசைக்கு பிறகு ஜனங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்பட போகுது? யோசுவாட்ட. அப்ப யோசுவாவுக்கு இதை வாசிச்சு காட்டுறேன்னு சொல்றான்டா, யோசுவா இதை தொடர்ந்து செய்ய வேணும். இப்ப வேதம் என்ன சொல்லுதான் பாருங்க, கர்த்தர் சொல்றார், அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன். அப்ப நாம பல நேரத்துல தேவன் ஒரு இரக்கம் இல்லாதவர் போல நமக்கு தோன்றுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்களோ, நான் அந்த உலகத்தில் நடக்கிற யுத்தங்களா இருக்கலாம், எல்லா வயத்தையும் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதிகமா பார்ப்பேன். அதனால உங்களை ஒண்ணு தெரியான்னு நான் சொல்ல வரையில சில காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நடந்த யுத்தங்களில சின்ன பிள்ளைகள் எல்லாம் மறிச்சாங்க, அது சந்தோஷப்பட முடியாது. என்னதான் இந்த உலகத்தில் நடந்தாலும் சில காரியங்கள் தேவன் நியமித்த யுத்தங்கள் இந்த உலகத்தில் நடந்துதான் தீரும். ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய தேசத்திலும் பல அப்பாவி மக்களை எல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோம். அதனால சில காரியம் தேவன் தீர்மானிச்சா அதை செய்து முடிப்பார். அதை பார்க்கும்போது தேவன் இரக்கம் இல்லாதவர் போல எங்களுக்கு தெரியும். நான் போன கிழமை ஒரு வார்த்தை அடிக்கடி திருப்பி சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு போன கிழமை ஒரு வார்த்தை திருப்பி சொன்னேன்? அதெல்லாம் இங்கே பாச போன கிழமையா? நாங்கள் போன கிழமை சேர்ச்சி இருந்ததா பாஸ்டர்? வரையிலேயே. போன ஞாயிற்றுக்கிழமை லீவு, யூத் ஃபெபியே இல்லை. போன கிழமை ஒரு வார்த்தை அடிக்கடி சொன்னேன். சொல்லுங்க ஜெகதீஷ், சொல்லுங்க. நோ காம்ப்ரமைஸ். அப்ப ஆண்டவருக்கு என்ன கிடையாது சொல்லுங்க? அவருக்கு நோ காம்ப்ரமைஸ், அமலேக்கின் ஆவியை பற்றி. அதனால சமரசம் ஒன்றும் கிடையாது. யாரோட? பிசாசோட நமக்கு சொல்லுங்க, சாகும் மட்டுக்கும் பரலோகத்துக்கு மட்டும் சமரசமே கிடையாது. மனிதர்களோட நல்லிணக்கம் வரலாம், பிசாசோடு நமக்கு இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த அமலேக்கை குறித்து நீங்க எங்க வாய்ச்சாலும் கடைசி மட்டும் அமலேக்கு ஆவிய, இந்த அமலேக்கு இனத்தை கர்த்தர் இரக்கமே வைக்க இல்லை. அப்படித்தான் இப்பவும் சில இனங்களை குறித்து கர்த்தருடைய திட்டம், அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆனா கவனிங்க, அப்ப அதை விட அந்த நேரம் தான் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். பாருங்க, அந்த பல இடங்கள்ல யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா எங்களை காண்கிறவர் என்ன நாங்க இருக்கின்ற ஆகார் பெயர் வைக்கிறார். யெகோவா நிசி என்பது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், வெற்றி கொடுக்கிறவர். அப்ப இந்த அமலேக்குக்காக விரோதமாக செய்யறதுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா. அப்ப யெகோவா நிசி என்று நீங்கள் எங்கெல்லாம் ஞாபகம் வருதோ, அவர் என்ன செய்கிறவர்? பிசாசுக்கு விரோதமா யுத்தத்துல வெற்றி கொடுக்கிற கர்த்தர். அப்ப அவர் சொல்றார், நான் வெற்றி கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இந்த அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமா என்ன நடக்குமா? யுத்தம் நடக்கும். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பிசாசு உங்களை பார்த்து எப்பாலும் பாவமா இருக்கு, இரக்கமா இருக்கு, பரவாயில்ல விட்டுருவோம்னு நினைப்பானா? அப்படியே நினைப்பானா? உங்களை பார்த்து சிரிச்சு சந்தோஷமா பரவாயில்ல பிசாதே என்ன விட்டுட்டு போயிடுவானா? இல்லை, அப்படின்னா ஒரு நாள் செய்ய மாட்டான். அப்ப நீங்களும் அவனுக்கு இரக்கம் பாராட்டலாமோ? கடைசி மட்டும் பாராட்ட முடியாது. மனிதர் சில ஆவிகள் மனிதர்களுக்குள்ளேருந்து கிரியை செய்யும். அந்த மனிதர்களை நாங்க நேசிச்சு அவர்களை விடுதலை ஆக்கலாம். ஆனா பிசாசுக்கு இரக்கம் வைக்க முடியும். அப்ப இது முதலாவது, இந்த அமலேக்கின் ஆவி. அதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று என்ன செய்வானா? இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்றவங்க எங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அதனால இங்க கவனிங்க, வேதம் என்ன சொல்லுது? யாக்கோபுல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் எங்களுக்கு வச்சுக்கிற மேன்மையை காண முடியாதபடி எங்களுக்கு விரோதமா இருக்கிற அமலேக்கின் ஆவியை நாங்க அழிச்சு கொண்டே இருக்கோம். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. ஏன் சொல்லுங்க? இந்த அமலேக்கின் ஆவி என்பது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கிறார். எப்படி அவர் அப்படி ஒரு தீமையான மனிதர்களாக அவர்கள் போனார்கள் என்று தெரியாது. ஏன்னா தேவன் பாருங்க, ஆதியாகமத்தில எல்லா மனிதரையும் படைத்து போட்டு ஆண்டவர் பார்க்கும்போது அவர் என்ன செய்தார்கள்? அவர்களை படைச்சதுக்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, ராட்சத பிறப்புகள் எல்லாம் இருந்தது. அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் கர்த்தர் உலகத்தை அழிச்சு போட்டார். அதனால இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பயங்கரவாத அமைப்புகள் எத்தனையோ இருக்கு. அவளெல்லாம் ஈர இறக்கம் இல்லாம மனிதர்களை அழிக்கிறவர்கள் தெரியும்.
அதுவும் தேவ பிள்ளைகளா இருந்து அவர்களுக்கு விரோதமா பிசாசு இந்த அமலேக்கின் ஆவி எப்பவும் யுத்தம் பண்ணுவான். அப்ப நாங்க அமலேக்கின் ஆவிய இனம் காண வேண்டும். அது எப்பப்ப என்ன ரூபத்துல நமக்கு விரோதமா வருதுன்னு நமக்கு தெரியாது. அது என்ன சொல்லணும், இனங்கண்டு அழிக்கிற பிள்ளைகளா இருந்தால் அந்த மேன்மை நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமில்ல, அந்த அமலேக்கின் ஆவி என்ன செய்யுமா, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இப்பவும் அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்கு விரோதமா யார் எழும்பினது, பிசாசு தான் எழும்பினான், லூசிபர். அப்ப இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியாய் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த அமலேக்கின் ஆவி என்பது என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யுத்தம் பண்றது இல்லை, தொடர்ந்து தேவ பிள்ளைகளை துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கும். பிசாசு ஏதோ ஒரு நாள் உங்களோட சண்டை ஒடிச்சிட்டு விட்டு போயிடுவானா, இல்ல, அவன் தொடர்ந்து எங்கெல்லாம் நாங்க வைக்கலாமோ இந்த உலகத்துல நாங்க ஓடி முடிக்கும் மட்டும் எங்களை 2024 வந்தான் 26 எங்களை விட்டு போயிடுவாங்கன்னு ஒரு நாள் இல்லை, வந்தோன்னா இருப்பான். நாங்களும் இந்த உலகத்தில இருந்து கத்திரிட்ட போகும் மட்டும் அவனை எதிர்த்து கொண்டுதான் இருக்கவன். ஒரு வருஷம் முடிஞ்சது விட்டுட்டு சொல்ல மாட்டான். அந்தபடியான இந்த அமலைக்கு பாருங்க, மூன்றாவது அவன் துரத்துகிற ஒரு ஆவி. எண்ணாகம புத்தகத்தை வாசிப்போம், 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. எண்ணாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 14, 44, 45 வாசிங்க. எண்ணாகமம் 14, 44, 45. ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். பாருங்க, அதுக்கு முதல் ஒரு வசனம் இருக்கு, 13:29 நானே வாசிக்கிறேன். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருந்தார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடிக்க. அப்ப எல்லாம் அந்த எல்லா ஜாதிகளும் இந்த அமலேக்கியரும் ஒரு இனமா இருந்தாங்க. அப்ப அவர்கள் எங்க இருந்தாங்க, தென்புறமான தேசத்துல இருந்தாங்க. இப்ப வனாந்திரத்துல கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் இங்க பாருங்க அப்படி அங்க அமலேக்கியரை என்ன செய்தாங்க, யுத்தம் பண்ணி அவர்கள் அந்த ரெவிதீமில இருந்து வேற சீன் வனாந்திரம் வேற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த யுத்தத்துல வெற்றி கொண்டு அமலேக்கியரை மடங்கடிச்சு வந்துட்டாங்க. ஆனா அமலேக்கியர் அந்த ரெவிதீமில மாத்திரம் இல்லை, வேற வேற இடங்கள் எல்லாம் சிதறி இருந்ததுனால ஒரு இடத்துல அவர்களை தாண்டி வந்து அதுல யோசுவா அழிச்சதோட அமலேக்கியம் என்ன செய்யல, முற்றா அழிக்கப்பட இல்லை. என்ன ஆண்டவர் என்ன சொல்ல, தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமா யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். என்னவாம், அவன் எங்கேயோ அழிக்கப்படாம ஒரு சின்ன டீமாவது என்னையும் சின்ன ஒரு குடும்பம் அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கும் எங்கேயாவது. அதனால இப்ப அமலேக்கின் ஆவி இருக்கா இல்லையாண்டா, இன்றைக்கு திருச்சபைக்கு விரோதமா இருக்கிற பிசாசின் ஆவி தான் இன்றைக்கு. அதுல அவனுடைய ஒரு குணாதிசயம் தான் அமலேக்கிய ஆவி. பிசாசுக்கு பல குணம் இருக்கு. ஜெசபேலின் ஆவி என்று ஒரு சகோதரி தான், ஒரு ஸ்திரி தான் அது. ஆனா இன்றைக்கு ஜெசபேலின் ஆவி என்கிறது ஒரு ஆவிக்குரிய அந்த குணாதிசயத்தை வச்சு அவளுக்கு அந்த பேரில் ஒரு ஆவி. அதுபோல பல ஆவிகள் இருக்கிறது. ஆமானின் ஆவி, அமலேக்கின் ஆவி, பல விதமான காரியங்கள் உண்டு. சரி, இங்க கவனிக்க, இங்க நாங்க என்ன வாசிச்சோம், அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில் இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர் மட்டும் துரத்தினாங்க. அப்ப இஷ்டவேல இந்த வனாந்திரத்துல தொடர்ந்து அவர்கள் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிறாங்க. இப்ப மோசே வந்து என்ன செய்யறார், கவனிங்க, இங்க பாருங்க. மோசே என்ன செய்யறார், கானானுக்கு போறதுக்காக ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 பேரை தெரிவு செய்து என்ன செய்யறார், கானானை போய் நீங்க அங்க பார்த்துட்டு எப்படி எல்லாம் இருக்குது என்று பார்த்து வாங்கன்னு சொல்லி, இதுக்கு முதல் அதிகாரம் நான் நேரம் இல்லை வாசிக்க, அதுக்கு முதல் அதிகாரத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்க போய் எல்லாம் பார்த்து அங்க ராட்சதரை கண்டோம், அங்க உள்ள பழங்கள் எல்லாமே கொண்டு வந்தாங்க. அதுல 10 பேர் என்ன செய்தாங்க, இது பாருங்க, 10 பேர் என்ன செய்தவங்க, எங்களுக்கு தெரியா பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன், என்ன செய்தவங்க 10 பேர் துக்கமான, அதாவது நல்ல கெட்ட செய்தியை கொண்டு வந்தாங்க. அங்க போக முடியாது, அதை பிடிக்க முடியாது, அங்க இல்லாம இருக்கலாம். அமலேக்கிய பேரும் அதுல இருக்கு, அமலேக்கியர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. 2 பேர் என்ன செய்தாங்க, காலேபும் யோசுவாவும் நல்ல செய்தியை கொண்டு வர்றாங்க, வந்து எல்லாம் நடக்கிறது. இதுக்கு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் இந்த அமலேக்கியர் மற்ற ஜனங்களோட சேர்ந்து இந்த இஸ்ரவேல் மக்களை துரத்தி ஓர்மா மட்டும் துரத்தினதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, அந்த 12 பேர்ல அந்த யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற 10 பேரும் செத்து போனாங்க. எங்க அந்த துக்கமான கெட்ட செய்தியை கொண்டு வந்ததுனால. கொஞ்சம் மேல வாசிச்சிருங்க, பிரச்சனை இருக்காது, நல்லது. 37ஆம் வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்துல 37, 38 வாசிங்க, 39 மட்டும் கூட அதே அதிகாரம், 14ஆம் அதிகாரம் எண்ணாகமம் 37, 38, 39.
பாருங்க, சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி பாருங்க, அந்த துர்செய்தி தான் சொன்னேன். துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். இப்ப பாருங்க, மிக முக்கியமான ஒரு வசனம் சொல்லி, இந்த மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் திக்கித்தாங்க. விட்டு விட்டு வாசிப்போம். பாருங்க, உண்மைதான். மோசே இப்ப அங்க செத்துட்டாங்கன்னா அவங்க சந்நிதியில செத்ததுனால மற்ற ஜனங்களுக்கு தெரியா. அப்ப மோசே வந்து சொல்றாரு, உங்களுக்கு தெரியுமா, துக்கமான செய்தியை கொண்டு வந்தவர்கள் இங்க கர்த்தருடைய சந்நிதியில செத்து போனாங்க அப்படின்னு சொன்னாலும் ஜனங்களுக்கு என்ன வந்தது? ரொம்ப துக்கம். என்னடா போனதெல்லாம் யாரு? ஒவ்வொரு கோத்திரத்தில இருந்த தலைவர்கள், ஒரு கோத்திரத்தில இருந்த பிரபுக்கள் எல்லாம் போனாங்க. ஆனா பாருங்க, அந்த காலத்துல ஆண்டவர் இவர் ரெண்டு பட்சபாதமே இல்லை. இன்றைக்கு நாங்க தான் அப்படி செய்யறோம், பட்சபாதமா நடந்து கொள்றோம். உண்மையில சொல்றேன், பழைய ஏற்பாடு ஒன்றும் கிடையாது. எல்லாம் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அப்படி நான் இன்றைக்கு யோசிக்கிறது, அப்படி இருக்கிறது நல்லது போல இருக்கிறது. பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு சரியா இருக்கணும், இருப்பாங்க, இல்லாதவனா ஆண்டவர் எடுத்துருவார், பிரச்சனை முடிஞ்சிடும். இன்றைக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்க? முகஸ்துதி பண்ணி தடவி பூசி மொழிகி ஏதோ ஆக்களை தக்க வைக்கணும்னுட்டு என்ன செய்ய வேண்டியது சொல்றேன். இன்றைக்கு எல்லாம் அதான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. அது நல்லதும் இல்லை. கர்த்தர் வந்து சொல்லுவார, சொன்னா சொல்லிருப்போம். இன்றைக்கு சொன்னாரா சொல்லலான்னு நமக்கே கஷ்டமா இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டம் தானே. இன்றைக்கு பிரச்சனை முடிஞ்சதும் ஆண்டவர் நடத்திடுவார். எல்லாம் இப்போ செத்து போயிடுவான். ஒரு பிரச்சனை இல்லை. இது சரியா இருந்தா இருக்காரு. இன்றைக்கு ஆண்டவருக்கே குழப்பம், அவருக்கே தெரியாது, அவருக்கே புரிஞ்சு கொள்ள முடியாம இருப்பார். அப்படி சொல்லல, சும்மா சொல்றேன். அப்ப இந்த செய்தியை வந்து சொன்ன போது ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கவனிக்க துக்கம் பெறந்தாங்க. நம்மோட இருந்த பொறுப்புல இருந்தவங்க கோத்திரத்துல இருந்தவங்க போயிட்டாங்க. ஆனா இந்த ஜனங்களை பாருங்க என்ன செய்யறாங்க? சரி, துக்கத்துல அழுதாங்க, அதெல்லாம் நல்லது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? நாம இப்படியான வார்த்தைகளை இனி செய்யக்கூடாதுன்னு தான் அவங்க தீர்மானம் எடுத்திருக்கணும், இல்லையோமா? அப்படித்தான் அவங்க எடுத்திருக்கணும். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க தொடர்ந்து. 40ஆம் வசனம், அவர்கள் துக்கித்தார்கள். 40ஆம் வசனம் பாருங்க, இப்படி சொன்னோன்னு அவர்கள் துக்கித்ததுக்கு பிறகு என்ன செய்றாங்க? அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம். ஓகே, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவளை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். இது பாருங்க, இப்படி சொன்னது. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க? நீங்க அந்த சுதந்திரிக்கிற தேசத்துக்கு போய், இப்ப நாங்க தான் துக்கமான செய்தியை கொண்டு வந்து சொல்லிட்டோம், அதனால அவங்க செத்து போனாங்க. அப்ப இப்ப நாங்க என்ன செய்யறோம்? உமக்கு என்ன விருப்பம்? இப்ப நாங்கள் அந்த மலைக்கு ஏறி போய் இன்றைக்கு ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு போனாங்க. அப்ப ஆண்டவர் மோசே என்ன சொல்றாரு? நீங்க போகாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார். ஏன்னா நீங்க இதெல்லாம் நான் அந்த 10 கோத்திரத்தில் இருந்த ஜனங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவர்களுடைய தலைவர்கள் செத்ததுனால. அப்ப மோசே சொல்றா, நீங்க போகாதீங்க, அங்க போனா யார் இருக்கிறாங்க? அமலேக்கியர், கானானியர் எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்வாங்க? ஏன்னா கர்த்தர் உங்களோட இல்லை. பழைய காலத்துல பாருங்க, தேவன் இல்லையென்றா எந்த பெரிய பலத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் தேவன் இல்லாத ஒரு மனிதனால எந்த யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கும் புரிஞ்சு கொள்ளுங்க, நாங்க வந்து சில விஷயத்தை கர்த்தர் நம்மோட இருக்கிறார் என்று நாங்க ஒன்றை சொல்லிட்டோம்ன்றதுக்காக கோபம் வந்துட்டு, ரோசம் வந்துட்டு, நம்ம இப்ப சொல்லணும்னா ரோசம் பொத்தி கொண்டு வந்துடும். நம்ம எல்லாரும் சொல்லி பாருங்க, ஒன்று சொன்னா சின்ன விஷயம்டா கண்டிச்சா கேட்கறது இல்லை, கோபம் வந்துடும். ஆனா ஒன்னும் செய்யல. அந்த நாட்கள்ல மோசே மலையில நான் அடிக்கடி யோசிப்பேன், உண்மையா பொய்யாண்டு தெரியல, அப்படி என்ன நடக்குமாண்டு. மோசே மலையிலிருந்து இறங்கும் போது ஆரோன் என்ன செய்தார்? கன்றுக்குட்டியை செஞ்சு வந்து மோசே கோபத்துல என்ன செய்கிறார்? கன்றுக்குட்டி பொன்னால செஞ்சு வார்த்து, ஒரு உலோகம் தானே, உலோகம். ஆனா வேதம் சொல்றது, மோசே அந்த கன்றுக்குட்டியை எடுத்து என்ன செய்ய? அரைச்சு தண்ணியோட கலந்து எல்லாருக்கும் குடிக்க கொடுத்துதான் எல்லாரும் குடிச்சதெல்லாம் பொண்ணா போயிருக்கும். என்ன செஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க, உலோகத்தை கரைச்சு குடிக்கலுமா? இப்ப அப்படி செய்தா நீங்க இருப்பீங்களா? நீங்களாம் அப்படி செய்ய பாவம் செய்யல. சொல்ல ஒரு கதைக்கு அப்படின்னா அந்த பழைய ஏற்பாடு காலத்துக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நாம யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் ஆண்டவரங்களை இவ்வளவு கிருபியா இறங்கி நடத்துறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவு கடினமா இஷ்டவேலரை கர்த்தர் நடத்தினார், சும்மா இல்லை. நாங்க இன்னைக்கு இஷ்டவேலரை குறை சொல்லணும், நாங்க அவங்களோட கால் தூசுக்கும் வராது. அப்படியெல்லாம் கடினமா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? மலையில ஏறி துணிஞ்சு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் அந்த அமலேக்கியர், கானானியர் எல்லாம் என்ன செய்தார்கள்? அவளை துரத்தி அடித்தாங்க. அதனால கவனிங்க, ஒரு காரியம் அவிசுவாசமா பேசக்கூடாது. அது ஒன்று இதுல எங்களுக்கு நாங்க கற்றுக்கொள்றது என்னது, இந்த மனிதர்கள் என்ன செய்தாங்க? அவிசுவாசமா பேசினாங்க, அதனாலதான் செத்து போனாங்க.
அதனால எங்களோட வார்த்தைகள் நாங்கள் ஆலயத்துக்குள்ள இருக்கோம். ஏதோ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை காரியம் வரும்போது பிரதர் கவனமாக இருக்கு, இப்படித்தான் ஒன்று நடந்தது சொல்லாதீங்க. அவர்களை என்கரேஜ் பண்ணுங்க. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை நடத்துவாருன்னு சொல்லுங்க. இந்த மனிதர் இது கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு மோசதெல்லாம் பரவாயில்ல, நீங்க துக்கிச்சதை சரி, பாவம் செய்தது உண்மைதான், கர்த்தர்கிட்ட இரக்கம் கேட்டுனா மன்னிச்சிருப்பாரு. ஆனால் என்ன சொல்றாங்க, நாங்கள் மலைக்கு ஏறி போய் அந்த நாட்டை பிடிக்க போறோம், அதுக்கு இன்னும் கூட காலம் இருக்குது. அதுக்கு ஆண்டவர் அவர்களை ஒரு தலைவனை வச்சு நடத்துறார். அந்த தரிசனத்தோட இணைஞ்சுதான் போகணும். நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியுமென்று நாங்கள் போக விடக்கூடாது. தரிசனத்தில் இணைஞ்சு பின்னால்தான் போகிறது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் முன்னுக்கு போகிறோம்னு நான் உங்களுக்கு சொல்லல, பொதுவாக சொல்றேன். இங்கே தலைவன் சொல்கிறான் நான் போக வேண்டாம்ட்டு. அதில் பாருங்க, வேதம் சொல்லுது, இப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றியும் மோசையும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அதனால ஒரு வழிநடத்தல் அங்கே இருந்தது. தேவன் நேரடியாக நடத்தி கொண்டிருந்தார் மோசை மூலமாக. அந்த ஜனங்கள் கீழ்ப்படியலை. மோசை சொல்றார் போகாதீங்க. அப்போ சில விஷயங்களை உங்களுக்கு ஆலோசனையா புத்தியா சொன்னதை கேளுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆவிக்கு அதை நாங்கள் அதிகாரம் செலுத்துறது அல்ல, புத்திமதியை நாங்கள் ஏற்றுக்கொள்வது நமக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கும். புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை அந்த அமலேக்கியர் என்ன செய்தாங்க, முறிய அடித்து துரத்தினாங்க. இந்த அமலேக்கின் ஆவி என்பது என்ன செய்யும், எங்களை ஏதோ ஒரு விதத்தில் துரத்துது. இங்க பாருங்க, ஆவி எங்களை துரத்துறா என்ன அர்த்தம்னா, நாங்கள் எங்கெல்லாம் பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறோம் அங்கே பிசாசங்களை துரத்துவான். ஏன்னா வேதம் என்ன சொல்றது, நீங்க பிசாசை கேட்கிறீர்கள் அவன் ஓடி போவான். நீங்க பிசாசை துரத்த வேண்டிய இடத்துல பிசாசை என்ன செய்யும், எங்களை துரத்துறதுக்கு என்ன காரணம், நாங்க கர்த்தருக்குரிய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்க பிசாசு உங்களை துரத்தும். உங்களால பிசாசை எடுத்து நிற்க முடியாது, அவன் உங்களை துரத்தி அடிப்பான். அப்ப பல நேரத்துல நாங்க எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிசாசின் போராட்டங்கள் வருகிறது, பல இழப்பு வருதுன்ற காரணம் நாங்கள் எங்கேயோ கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பாடுகளை அவன் தந்து கொண்டு இருக்கிறான். அப்ப நாங்க வேணும் சொல்லி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நிக்கிறா எப்படி எதிர்த்து நிற்கணும், பரிசுத்தமா கர்த்தருக்கு கீழ்ப்படைஞ்சு இருந்து எதிர்த்து நின்றா தான் பிசாசை ஓடி போவான். வேதம் என்ன சொல்றது, யாக்கோபுல கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள். அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன் யாக்கோபுல. அப்படியா இருக்கு இல்லையா? பாருங்க, யாக்கோபு எடுத்துருவோம் டக்குன்னு. என்ன ஞாபகமா இருக்கு எனக்கு, யாக்கோபுல அந்த சும்மா பிசாசுக்கு எதிர்த்து நீங்க ஒன்று சொல்ல இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து எதிர்த்து நின்றா தான் பிசாசு ஓடி போகும். யாக்கோபு நாளைக்கு 3ஆம் அதிகாரம் 4 சம்திங் எடுப்போம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது சும்மா வேதம் சொல்லல பிசாசுக்கு எதிர்த்து நீங்க எப்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிக்கலாம் சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றா தான் ஓடி போகும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் எங்களுக்கு தெரியும், பேதுரு அங்க அப்போஸ்தலர்கள் போகிறாங்க, பர்னபா பவுல் எல்லாம் அங்க என்ன செய்தாங்க, ஒரு சிலர் இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து நிர்வாணமா ஓடி போயிட்டாங்க. பிசாசு சொல்லி உன்னையும் தெரியும் பவுலையும் தெரியும் என்று சொல்லி வந்துடும். அதனால நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசை உங்களால இருக்க முடியாது. எங்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறோமோ அங்க பிசாசங்களை துரத்தி கொண்டே இருப்பான். எத்தனை பேருக்கு விருப்பம் பிசாசங்களை துரத்துறது? விருப்பமா? அப்ப இந்த அமலேக்கின் ஆவி என்பது துரத்தி கொண்டே இருக்கு. நாங்க எங்க கீழ்ப்படியாம இருக்கிறோமோ எங்களுக்கு அவனால தொடர்ந்து அவர் சௌரன் சொன்னது போல சுற்றி திரிஞ்சு கொண்டே இருப்பான். அதனால நாங்க அந்த கீழ்ப்படிஞ்சிருந்தோம் என்றால் எங்களுக்கு இந்த அமலேக்கின் ஆவி எங்களை மேற்கொள்ளாது. ஓகே, 4வது வாசிப்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6வது அதிகாரம். இந்த இஸ்ரவேல் மக்களை பல இடங்கள்ல இந்த அமலேக்கின் ஆவி, நீங்க வீடுகளில் போய் அமலேக்கு தேடி வாசிங்க. இன்னும் நான் நிறைய சொல்லல, ஒரு சின்ன தலைப்பில தான் சொல்றேன். இந்த அமலேக்கின் ஆவி என்ன செய்யும்டா, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை அல்லது தேசத்தை அழிக்கிற ஒரு ஆவி அமலேக்கின் ஆவி. 6ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புத்தகம் 3ஆம் வசனம் வாசிங்க. 6:3. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து, அடுத்த வசனமும் வைக்காதே போவார்கள். அப்ப பாருங்க, அவர்கள் மாத்திரமில்ல வேற மற்ற மனிதர்களோட சேர்ந்து, யார் இந்த அமலேக்கிய சொல்லுங்க, யூத மக்கள், அதாவது ஒரு குடும்பம், ஏசாவுடைய சந்ததி, யாக்கோவின் சகோதரர்களுடைய வம்சம். ஆனா என்ன செய்யறாங்களாம், புற ஜாதிகளோட சேர்ந்து. பல நேரத்தில் பாருங்க, நம்மளோட உறவுகள் சொந்த பந்தங்கள் கூட சில வேளை அவர்கள் நம்மளோட உறவு தான், ஆனா நமக்கு நம்ம விரும்பாத பலரோட போய் சில வேளை சேர்ந்து அவர்களோட சேர்ந்து நமக்கு விரோதமா காரியம் செய்வோம். அப்படி இருக்கா? எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருக்கு. அப்ப இந்த பிசாசு அப்படித்தான், எங்க எல்லாம் நமக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் அவர்களோட சேர்ந்துருவான். இன்னும் அவர்களை சேர்ந்து அவர்களை என்ன செய்வான், நமக்கு இன்னும் விரோதம் செய்யறதுக்கு உருவாக்கிடுவான். அப்ப இந்த ஆனா இங்கேயும் இந்த அமலேக்கியர் அவருடைய பயிர் விதைத்து பாருங்க, அரைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு.
ஒரு ஆசீர்வாதத்தை பெறதுக்கு ரெடியா இருக்கிற போது அவன் என்ன செய்யறானா, விதைத்திருக்கும் போதும் மீதியானியருக்கு அமலேக்கிற கிழக்கத்தை பெற்று வந்து அதை அழிச்சு போடுறாங்க. ஆடு மாடு அவருடைய ஆசீர்வாதம் நிலத்தின் விளைச்சலை எல்லாம் கெடுத்து போடுகிறார்கள். இது ஒரு அமலேக்கினுடைய ஆவி. ஆனா என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல வேதம் சொல்லுது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்ப மீதியானியரோட அமலேக்கியரும் வந்தாங்க. அப்ப எங்க வந்து நாசம் பண்ணது பிசாசண்டா, நாங்கள் எப்ப கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யும் போது, இங்க பாருங்க, எங்கேயுமே பிசாசு நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறான். முதல் யுத்தத்துல யோசுவா யுத்தம் பண்ணி என்ன செய்தான், அவர்களை ஜெயிச்சிட்டான். ஏன்னா அங்க அவர்கள் பரிசுத்தமா இருந்தாங்க. ஆனா பிறகு வந்த இடத்துல எல்லாம் எங்க அமலேக்கின் ஆவி இஸ்ரவேலுக்கு விரோதமா கிரியை செய்திருந்தால், எங்கெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாம போனாங்க, விழுந்து போனாங்களோ அங்கதான் தொடர்ந்து அமலேக்கின் ஆவி கிரியை செய்து. அப்ப நாங்க கர்த்தருக்கு எங்களை ஏன் நாங்க சொல்றோம், ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, உபவாசம் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றோம்னா, எங்களுக்கு வச்சுக்கிற மேன்மையை நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போறதுனால எடுக்க முடியாது. அனுதின வாழ்க்கையில நாங்க ஜெபம் வேணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், தேவனோட நடக்க வேண்டும். அப்ப அதுக்காகத்தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறோம். இதெல்லாம் நீங்க போய் அபியாசப்படுத்தி அனுதின காரியங்களை செஞ்சு இருக்கோம். நேற்று நான் ஒரு பெருமைக்காக நான் சொல்ல வரையில, என்னோட ஜெயின் இருக்கிறார், செல்வம் நேற்று ஒரு ப்ரோக்ராம், எனக்கு 2-3 ப்ரோக்ராம் நேற்று இருந்தது. ஆனால் இப்போ இது போகவில்லை. நான் சரி ஒரு நாள் ஏதாவது ஒரு காரியம், எத்தனையோ மனிதர் சந்திக்க கூப்பிடுவாங்க, வர சொல்லிடலாம். அப்படி போமாண்டு யோசிக்கும் போது, நான் ஏற்கனவே புதன்கிழமையில இருந்து இந்த அதாவது எங்களோட உயிர்த்தெழுந்த ஞாயிறு மட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஜெபமாக உபவாசம் என்று பிள்ளை இருக்காட்டியும் ஒரு நேரமா இருந்து ஜெபிப்போம் ஒரு தீர்மானம் எடுத்து காரியம். அப்ப நேற்று நான் அப்பதான் எனக்கோட ஆண்டவனத்தினால அங்க இங்கெல்லாம் நான் உண்மையில கிட்டத்தட்ட 4 கிழமை எங்கேயும் போகல, வெளியில அதாவது வேலையும் வீடும் எந்த இடத்துக்கும் போகல. கிட்டத்தட்ட 4 கிழமை ஆகுது போகல. ஒரு இடம் பொதுவா சேர்ச்சி அலுவலா எங்கேயாவது போயிருந்தா அதுவும் போயிடும். அப்ப நான் நேற்று என்ன செய்யணும், முழு நாளும் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சு சாப்பிட அப்படி இருந்து காரியங்களை செஞ்சோம். அப்ப நாங்க என்ன செய்யணும் கேளுங்க, எங்களுக்கு ஒரு வாரத்துல குடும்பமா இருந்து லீவு நாளில நாங்க என்னோட வேதத்தை எடுத்து குடும்பமா இருந்து வாசிச்சு வளருங்க. எங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியாட்டியும் ஜெபிக்க தெரியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்ய என்ன வரும், கர்த்தர் எங்களுக்குள்ள வழி நடத்தும். அப்பதான் தேவன் எங்களுக்கு வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது இன்றைக்கு இருக்கிற காலத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் வளராம சொல்லுங்க, தேவனுக்காக இதையும் செய்ய முடியாது. அப்ப நான் இருந்து பைபிள் எல்லாம் வாசிச்சு இதை தியானிச்சு அப்படி இருந்து எங்களோட ஆத்மாவோட ஒரு பலன் வந்தா தான் நாங்க பிசாசுக்கு எழுத்து நிக்கலாம். சும்மா வந்து நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க, ஒரு பொல்லாத காலத்துல இருக்கிறோம். இயேசு ரட்சித்தவர் நல்லதுதான். ஆனா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறணும்னா நாங்க இந்த உலகத்திலேயும் பல ஆவிகளுக்கு விரோதமா எங்களுக்கு போராட்டம் இருக்கு. வேதம் அப்படித்தான் சொல்லுது, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த லோகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு என்ன இருக்கா, போராட்டம் உண்டு. அப்ப நீங்க என்ன சொல்லுவாங்க, கடைசி நாள்ல சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்க திராணி உள்ளவளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருக்கணும். ஒரு ராணுவ வீரனை போல நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு யுத்தத்துல நிக்கிறவன் சும்மா போய் எங்களை மாதிரி போய் நின்றா யுத்தம் பண்ணலாமா? இன்றைக்கு எங்க போயிட்டு உலகம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்துல யுத்தம் என்றா முந்தி துவக்கால சுட்டது AK-47 தான் எங்களுக்கு தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் துப்பாக்கியா நமக்கு இது இந்த காலத்துல இருந்தது. இன்றைக்கு என்ன என்னது, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இங்க இருந்துட்டு 2 கம்ப்யூட்டர்ல பட்டன் அமர்த்தி விட்டா சரி, எங்க செட் பண்ணி அப்படிலாம் யோசிச்சு பாருங்க. அப்படியே எங்கேயோ போயிட்டு உலகம். துல்லியமா நீங்கள் நானும் ஒரு ரூம்ல இருந்து பேசுறதா கேட்டுட்டு அவன் என்ன செய்வான், அங்க கொண்டு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்யலாம், அப்படி இன்னும் வளரல. இன்னும் நாங்க இருக்கோம். காலம் மாறுது, சூழ்நிலை மாறும் போது எங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் அதுக்கேற்ற விதமா மாறுறோம். பிசாசம் என்ன செய்யறான், கொஞ்ச காலம் இருக்கண்டு அவன் என்ன செய்யறான், வேகமா செயல்படும் போது நாங்க வேகமா செயல்படுவோம். இன்றைக்கு ஒரு நாட்டுல அவன் வந்து எதிரியை தாக்குவோம் மட்டும் யோசிக்கிறதுக்குள்ள எதிரியை அடிச்சிடுவான். அப்படித்தான் இன்றைக்கு நடந்த யுத்தம் நடந்த, உங்களுக்கு தெரியுமா தெரியா? அவர்கள் ஒரு மீட்டிங் கூடி, நான் அது சரிப்படையை நான் சொல்ல வரையில சொல்றேன், அவர்கள் யோசிக்கிறதுக்குள்ள அடிச்சிடுவான் எதிரி. அப்ப பிசாசு எங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் யோசிக்கிறதுக்குள்ள அவனை மேற்கொள்றதுக்கு எல்லாம் வந்தா பிறகு நாங்க ஒண்ணு செய்ய முடியாது. அப்ப பழமொழியெல்லாம் தமிழ்ல இருக்கு, வருமுன் காப்போம், அப்படி எத்தனையோ இருக்கு. அப்ப நாங்க என்ன சொல்லணும்டா, ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு விழிப்புணர்வா நாங்க இன்றைக்கு இருக்க வேண்டும். இருந்தா தான் இன்றைக்கு நாங்க எங்களுக்கு வச்ச ஆசீர்வாதத்தையும் காண முடியும். உங்களுக்கு ரட்சிப்பை நாங்க இழந்து போகக்கூடிய ஒரு உலகத்துல இருக்கிறோம். பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன அற்பமான ஒரு காரியம் கூட நம்முடைய ரட்சிப்பை இழந்து போறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது. அது அப்படின்னாலே வேதம் சொல்லி இவ்வளவான ரட்சிப்பை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தேவன் தாமே கொடுத்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவளா
இருப்போமானால் தண்டனைக்கு ஒரு நாள் அங்கே நாங்கள் போய் ஏதோ ஒரு பாவத்தை அற்பமான ஒரு காரியத்துக்காக இயேசுவை மறுதளிக்கிறோம். அந்த ஒரு திடீரென்று இயேசு வந்துட்டார் நேற்று, நாங்கள் ஒரு பாவத்தில் இருக்கிறோம்னா நாங்கள் பரவத்துக்கு போக மாட்டோம். மன்னிச்சுக்கணும், என்ன செய்து தான் சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் தவறுறோம் நான் சொல்ல வரல. ஆனால் அதை என்ன சொல்லணும், தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. எங்கெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரோ உணர்த்துகிறாரோ, யார் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்றாங்களே, வேதத்தை வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நான் எப்போ ஜெபிக்க போனாலும் காலையில ஒரு சின்ன ஜெபம் செய்தாலும் பெரிய ஜெபம் செய்தாலும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்ன செய்யும், என்ன மன்னியுங்க, ஒருவேளை நமக்கு விரோதமா பாவம் செய்தால் என்ன காரியம் என்றாலும். அப்ப அனுதினமும் நாங்க ஒரு நாள்ல ஒழும்பி இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இரவு நித்திரையாகிறோம், முடிய முடிச்சு எல்லாம் அடிச்சு நாங்க ஒழும்புறோம், உண்மைதான். ஆனா எழும்பினா தான் தெரியும் நாங்க எழும்பினோமா எழும்பு இல்லையாண்டு. அப்ப அதெல்லாம் ஆண்டோட கிருபை. இப்படி சொல்லி கொண்டு போன நேரம். அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ணுகிறாங்க. பின்ன திரத்துகிற ஒரு ஆவியா இருந்ததுன்னு ஒரு வசனத்தை ஒரு குணாதிசயத்தை மாத்திரம் பார்த்து நாங்க முடிப்போம். 5வது பார்ப்போம். அவன் என்ன செய்கிறவன் என்று சொன்னால் பாருங்க, வழி மறிக்கிறவன். அதை குறித்து ஏற்கனவே பார்த்திருந்தாலும் திரும்பவும் பார்ப்போம். அவன் என்ன செய்கிறவனா, வழி மறிக்கிறவன். என்ன, நாங்க போய்கொண்டிருக்கிற பாதை, நம்ம தரிசனத்தை நோக்கி போறோம், ஒரு இலக்கை நோக்கி ஓடும் போது எங்களை என்ன செய்வான், அந்த இலக்கை ஓட விடாதபடி எங்களை வழி மறிக்கிறவன் பிசாசு. வாசிப்போம். அந்த இது ஆண்டவர் யாருக்கு சொன்னதுன்னா, அங்க யுத்தம் பண்ணின அதே காரியத்தை தான் சாமுவேல் புத்தகத்தில் அவர் சொல்றார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் அன்றைக்கு வாசிச்சோம், இருந்தாலும் திரும்பவும் நாங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது. வாசிங்க. அதான் 1 சாமுவேல் அம்மா வாசிங்க 15:2. சரி, ஓகே, அதான் ஓகே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது ஆமா, சாரி, 1 வாசிங்க, அப்பதான் புரியும். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை, பாருங்க, கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்தில் இருந்து வந்த போது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்தியை யாரு வச்சிருக்கிறாராம், கர்த்தர் மனதில் வருட ஆண்டவர். அப்படி ஒரு இனத்தை நான் அடிக்கடி இதை வாசிச்செல்லாம் தியானிக்கும் போது அவ்வளவுக்கு இந்த அமலேக்கிற கர்த்தர் வெறுக்கிறார்டா. வேதம் என்று சொல்லுது, அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதம் இருக்கிறார், ஒரு பிசாசு தான், அது ஒரு ஆவி. அடுத்த வசனம் வாசிங்க. இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, பாருங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, பாருங்க, அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இதை பார்க்கும்போது என்னோட ஆண்டவர், பிள்ளைகள் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆடு மாடு அதை என்ன பாவம் போனங்களை நம்ம பார்த்தோம். இப்ப நம்முடைய பார்வையில நாம அப்படி ஒரு அழிவு வரும்போது இறக்கப்படத்தான் வேணும். கண்டிப்பா ஒரு யுத்தம் நடந்தது, பிள்ளைகள் ஒரு ஸ்கூல்ல அவர்கள் வேற ஒரு இலக்கு தவறி ஒரு வேளை அது என்ன செய்யும், ஒரு கொண்டு வந்து விழுந்திருக்கலாம். எல்லா நாட்டிலையும் எல்லா யுத்தத்திலையும் குழந்தைகள் பெண்கள் கர்ப்பிணிமார் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். சில யுத்தங்கள்ல சில இழப்புகள் வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் இரக்கம் இல்லாதவர் அல்ல. ஆனா இங்க அவர் அமலேக்கு, பாருங்க, இயேசு பிறந்த போது பிசாசு என்ன செய்தவன், அந்த சாஸ்திரிகளுடைய திட்டத்துல விசாரித்த திட்டத்தின் அடிப்படையில் அவன் என்ன செய்யறான், அந்த கணக்கு பார்த்து 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும் என்று அவர் யார் சொல்லுறான், ஏரோது ராஜா தீர்மானிக்கிறான். அப்ப என்னத்துக்காக, அப்ப கணக்கு பார்க்கிறான். எப்படி பார்த்தாலும் இயேசுவுக்கு அந்த கால கணக்கை பார்த்தா எப்படி இருக்கும், 2 வயசுக்கு அவர் இருப்பார். அப்ப பிசாசு தான் அது ஆவி. அவனுக்கு இயேசுவை பிறப்பிலேயே அழிக்கிறதுக்கு பிசாசு இருந்தான். யோசிச்சு பாருங்க, இயேசுவையே அழிக்கிறதுக்குன்னு அவரை குழந்தையிலே அழிச்சிட்டு அவர் என்ன செய்ய மாட்டார், வளர்ந்து அவனுக்கு தெரியும் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாசுக்கு எல்லாம் தெரியும், வசனம் தெரியும். பிசாசுக்கு வசனம் தெரியுமா, எல்லாம் தெரியும். ஏன் தெரியும், உங்க பிசாசுக்கு அப்படி எல்லாம் தெரியும், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஒருவேளை இப்ப எல்லாம் தேவன் எங்களுக்கு வச்சுக்கிற எல்லா திட்டத்தையும் அவனால் அறிய முடியாட்டியும், அதனால பல நேரத்தில் அந்நிய பாசையில பேசுங்க, அது அந்நிய பாச ஒரு அனுபவம், அது பரிசுத்த ஆவியினால எங்களுக்கு கிடைக்கிறது. அதனால அந்த அனுபவம் எல்லாம் ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கத்தான் பல இடங்களில் நாங்கள் அந்நிய பாசையில பேசி ஜெபிக்கிறத பிசாசால அறிய முடியாது. அப்ப கவனிங்க, அதனால ஏன் பிசாசுக்கு வசனம் தெரியுமா, அவன் என்ன செய்யறான், இயேசுவை
உயர்ந்த மலையில் அவர் உபவாசம் முடிஞ்ச பிறகு கொண்டே சொல்லலாம், ஏனென்றால் உண்மை மலையிலிருந்து தள்ளிவிட்டா உங்களுடைய தூதர்களை என்ன செய்வாங்க, தாங்குவாங்க எல்லாம் சொல்றான். பிசாசித்து வேதம் சொல்லுது, விசுவாசித்து நடங்குன்னு யாக்கோபுல சொல்லுது. அப்ப பிசாசுக்கு வசனம் தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும், பைபிள் தெரியுமா தெரியாது, அவன் பரலோகத்திலிருந்து வந்தவன், யோபுட்ட போனான், எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஆனா தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கல்வாரி சிலுவையில புதிய ஏற்பாடுல இயேசு பிசாசு தலையை நசுக்கிட்டார். இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். ஆனாலும் அவனுடைய ஆவி இருக்கிறது. நாங்க தொடர்ந்து அவனுக்கு விரோதமா போராட வேண்டியது இருக்கிறது. சரி, இப்ப என்ன இங்க வாசிக்கணும், இங்கே போயிட்டு அப்ப அதனால இரக்கம் வைக்காம எல்லாவற்றையும் அழி என்று சொன்னார். அப்ப பாருங்க, பல நேரத்துல தேவன் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை திட்டத்தை கொடுக்கிறார். அதை நாங்க சரியா செய்யாத போது, நாங்க விழும்போது, தவறி விழும்போது, பாவம் செய்ய போதெல்லாம் தேவன் நம்ம தூக்கி விடுகிறார், உண்மை. ஆனா அவர் எங்களை குறித்து வச்சுக்கிற திட்டத்தை நிறைவேற்றாம இருக்கிறத கர்த்தர் கண்டிப்பா எதிர்க்கிறார். அதனால வேதம் சொல்லி, நீங்க துதிக்காவிட்டா தேவனே இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை குறிச்சும் உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதை நான் செய்யாத போது வேதம் என்ன சொல்றது, இந்த சவுல ராஜாவாக ஏன் ஆண்டவர் விளக்கினாராம், அவன் அமலேக்கிற முழுக்க அழிக்கையில், ஆடு மாடு அழிக்கையில் பிடிச்சு கொண்டு வந்தான். அது கர்த்தருக்கு கோபம். அப்ப சாமுவேலுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், நீ சாமுவேலிட்ட போய் சவுலிட்ட போய் சொல்லி, உன்னை நான் ராஜாவாக்கினதுக்கு என்ன செய்றேன், மனஸ்தாபப்படுகிறேன், அதனால உன்னை நான் புறக்கணித்தேன், உன்னை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உன்னுடைய தோழனுக்கு நான் அந்த பதவியை கொடுக்கிறேன். அதனால பாருங்க, நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு, நமக்கு சில பொறுப்புகளை கத்த தருகிறார். நாங்க அதை தேவன் எதிர்பார்க்கிற விதமா செய்யாட்டிக்கு தேவன் அதுல இருந்து எங்களை நீக்கி போட்டு இன்னொரு ஆளை மாத்துறதுக்கு அவரால் முடியுமா முடியாதா என்ற வேதம் சொல்லுது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அப்ப சில நேரங்கள் அவருடைய திட்டங்கள் தீர்மானங்களை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால நான் என்ன பொறுத்தவரை நான் பெரிய ஆள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஆனா அற்பமா ஏதோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ எந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ அதுக்கு விரோதமா என்ன தடைகள் வந்தாலும், நாங்க விழுந்திருக்கலாம், விழும்பிருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், சோர்ந்து போகாம போயிருக்கலாம், ஜெபிக்காம இருந்திருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம், என்ன காரியத்துல போனாலும் தேவன் வந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்றணும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல எங்களுக்கு அழைப்பு என்பது தேவன் கொடுக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வில கர்த்தர் வச்சுக்கிற அழைப்ப திட்டத்தை நாங்க என்ன செய்யணும், கண்டிப்பா நிறைவேற்ற வேண்டும். ஆனா மோசை கூட ஒரு இடத்துல தேவன் சொன்னதை செய்யாதபடினா ஆண்டவர் சொல்ற, நீ கானானுக்கு போக முடியாது. மோசை கானானுக்கு போயிருப்பார். அதனால ரொம்ப எங்களை குறித்து தேவனோட திட்டம் வச்சிருந்தா பிசாசு அந்த திட்டத்துல எங்களை வழிமறிப்பான். இஸ்ரவேல் மக்கள் எங்க போகாம வழிமறிச்சவனா, கானானுக்கு போகாம வழிமறிக்கிறேன்னா என்ன அர்த்தம், நீங்க போற வழியில உங்களை ஒரு திருடன் வழிமறிப்பானே, கொள்ளை அடிக்கிறதுக்காக பிசாசு வழிமறிப்பானேன், உங்களோட தரிசனத்தை நீங்க நிறைவேற்றாம உங்களை வேற திசை காட்டுறதுக்காக வழிமறிப்பான். இப்படி போகாத, இப்படி போ, பிழையான வழியில அனுப்புவான். இப்படி பல ஆவிக்குரிய விதத்துல அதை சொல்லி கொண்டு போகலாம். அதனால தேவன் எங்களை குறித்து வச்சுக்கிற திட்டத்தை நிறைவேற்றாத சவுலை ஆண்டவர் தள்ளி அதுக்கு பதிலாக தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப அதனால கவனிங்க, அவன் என்ன செய்யறான், வழி மறைக்கிறவனாக இருக்கிறான். அப்ப அவர் அதனாலதான் சொல்லுகிறார், அமலேக்கை என்ன செய், முற்றாக அழித்து போடு. எங்க நீங்க பார்த்தாலுமே இந்த தேவன் சொல்றார், அது என்ன சொன்னாங்க, தலைமுறை தோறும் அந்த அமலேக்கின் ஆவி, அது பிசாசனுடைய ஒரு ஆவி. பல மனிதர்கள் பாருங்க, இயேசுவோட இருந்த ஒரு மனிதன் பிசாசுக்கு செவி கொடுத்தானா இல்லையா? வேதம் சொல்றது, அப்பத்தை புசித்த போது பிசாசு என்ன செய்தான், சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்ப இதெல்லாம் ஒரு சாத்தானின் ஆவிகள். அதனால இந்த உலகத்தில் ஆண்டவர் சில யுத்தங்கள் காரியங்கள் நடக்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். அப்படினாலே நமக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நம்முடைய மாமிசீக மனதுக்கு வேதனையா இருக்கும். ஆனா ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் சோதம் குமராவை அழிக்கும் போது அவர்கள் பாவிகளா இருந்ததுனால கர்த்தர் அழிக்கிறார். பாருங்க, இவர்களை குறிச்சும் ஒரு வசனம், இது 15ஆம் அதிகாரம் 18 வாசிங்க, இந்த அதை மற்ற பக்கத்துல வாசிங்க. நீங்க பாருங்க, இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகி அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் பறந்து செய்தது என்ன என்றான். அடுத்த வசனமும் சவுல் நோக்கி கொண்டு வந்து சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே
பிரதானமானவளை பிடித்து கொண்டு வந்தாள் என்றால் அதற்கு சாமுவேல் ஒரு வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல் என்ன சொல்றார்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலை உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. பாருங்க, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். அப்ப பல நேரத்தில் தேவன் பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். பலி செலுத்த ஆறுமட அவர் சொல்ல, நான் எல்லாம் செஞ்சேன், உம்மோட ஜனந்தான் ஆண்டவரே இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இன்றைக்கு நான் பல நேரத்திலேயே இப்ப தேவனோட சபைக்கு ஒரு பொறுப்பா வைத்து ஒரு ஊழியக்காரர் மற்ற ஊழியக்காரர் சேர்த்து தான் சொல்றேன். அவள் உங்களுக்கு சில புத்தியை சொல்லி நடத்தும் போது நீங்க கேட்க வேணும். கடைசியில் அவன் என்ன சொல்லித்தான்? அப்ப சாமுவேல் என்ன சொல்லியிருக்கணும்? சவுல் என்ன சொல்லிக்கணும்? ஜனங்களுக்கு நாடு மாட கொண்டு வராதீங்க, கர்த்தர் சொல்லிட்டார், முழுக்க அழிக்க சொல்லி இதை கொண்டு வராதீங்க. அந்த பாவமான மனுஷர்களுடைய ஒரு பொருளை கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்தாதீங்க. அதான் சொல்றேன். முந்தி காணிக்கையெல்லாம் பரிசுத்தம் இல்லாத சொல்றேன் பொதுவா. அப்படித்தான் பரிசுத்தமானதான் பலி கொடுத்தாங்க. அப்ப அதனால ஆண்டவர் சொல்வார், கர்த்தருக்கு பலி செலுத்துற பார்க்கல, இது முக்கியம், கீழ்ப்படிதல் முக்கியம். அப்ப இன்னொன்று யோசிச்சு பாருங்க, நாங்க கர்த்தரை பாடி ஆராதிச்சு எல்லாம் செய்யறோம். அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படியாம நாங்க 10 பாட்டு பாடி ஆராதிச்சாலும் அவருக்கு உங்களோட பாட்டு அங்க இதுல சொன்னது போல அவர் சொல்ல உங்களோட பாட்டு நிறத்தில விட்டு அகற்றி போடுவது. பழைய பாட்டுல தேவன் எவ்வளவு வைராக்கியமா இருந்தார். புதிய ஏற்பாடுல கிருபையின் காலத்துல இறங்கினாலும் அவருடைய சத்தியம் மாறவில்லை. கீழ்ப்படிதல் என்றது பழைய ஏற்பாடுல தான் எதிர்பார்த்தார். புதிய ஏற்பாட்டுல கீழ்ப்படியக்கூடாது இருக்கா? இல்ல. அங்க எங்க வாய்ச்சோம்? யாக்கோபுலாம் வாய்ச்சோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப சில சத்தியங்கள் மாறல. இரக்கம் பாராட்டுறது உண்மைதான். ஆனாலும் அவருடைய சத்தியம் பழைய ஏற்பாடுல சரி, புதிய இல்லாட்டி பழைய ஏற்பாடை நீக்கி இருப்பாங்க. புதிய ஏற்பாடை மாத்திரம் வாசிச்சு இயேசு மனதிருக்கினார். நாங்க மரியாள் வீட்டுக்கு போகும்போது மரியாள் கண்ணீர் விட்டார், இயேசுவும் கண்ணீர் விட்டார் என்று போயிருந்தோம். நாங்க 2 பேரும் ஈஸியா இருக்கு. அதனால இதெல்லாம் நாங்க எழுதி இருக்கிறார். அதனால கவனிங்க. அப்ப இந்த ஆவியை குறித்து நாங்க நிறைய பார்த்து கொண்டு போகிறோம். ஆனா அப்படினால இந்த அமலேக்கின் ஆவியை நாங்க என்ன செய்யணும்? நாங்க முற்று முழுவதுமாய் அழிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படுவோம். இது இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையை. அவன் என்ன சொல்வான்? யுத்தம் பண்ணுவான் எங்களுக்கு விரோதமா, தேவனுடைய சிங்காசனத்துமா இருக்கிறான். பாவம் செய்யும் போது துரத்துகிற ஒரு ஆவியாய் இருக்கிறது, வழிமறிக்கிறவனாய் இருக்கிறான். அதனால தேவன் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது சத்துருவின் கிரியைகளை நாங்க மேற்கொள்ளணும். ஆனா வேதம் சொல்லி தேவன் நம்மோட கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் பிசாசிலும் பார்க்க தேவன் நம்மள இருக்கிறவர் பெரியவராயிருந்து நம்ம என்ன சொல்றார்? பலப்படுத்தி நடத்துவார். யெகோவா நிசியாக நம்மோடு இருக்கிறார். பாருங்க, அதையும் அவர் ஒரு வசனம் வாசிச்சோம். அன்றைக்கு அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் நான் சொல்றார். எங்களுக்கு விரோதமா நீங்க யோசிக்காதீங்க, நமக்கு விரோதமா இங்கெல்லாம் பிசாசின் மனிதர்களை பயன்படுத்தி நமக்கு என்னெல்லாம் துன்பங்களை பிசாசு கொடுத்தான கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவர் என்ன செய்வார் என்றால், நான் எடுக்க சொல்லுவேன், அவருடைய கணக்கு சரியா இருக்கும். எங்கெல்லாம் நமக்கு விரோதமா பல மனிதர்கள் காரியம் செய்தாங்களோ கர்த்தர் நேரம் வரும்போது அதை அவர் பழி வாங்குவார். என்ன வேதம் சொல்லுது? பழி வாங்குறது கர்த்தருக்குரியது. பழி வாங்கினா அவர் நியாயம் தீர்ப்பார். இப்ப அதனாலதான் இந்த முருதுக்கு அப்ப பாருங்க, அப்ப ஆதி ஆகமத்துல ஏசாவுடைய வம்சத்துல துவங்கி எங்க வந்துட்டு இப்ப கிட்டத்தட்ட சவுளுடைய காலத்துல வரும்போது கிட்டத்தட்ட 500 வருஷம் கடந்து போயிடுச்சு. இப்ப அங்கேயும் அமலேக்கு இருக்கிறான். அப்ப தலைமுறைதோறும் அமலேக்கு விரோதமா என்ன நடக்கும்? யுத்தம் நடக்கும். எங்கெல்லாம் அமலேக்கியர் எழும்பினார்களோ அமலேக்கியர் யுத்தம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த நீங்க வீடுகளில் வாசிங்க, நான் போன கிழமை சொன்னேன், இந்த அமலேக்கியரை சவுல் முற்றம் அழிக்காதபடினால அதுக்கு பிறகு வந்த தாவீது அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான் என்று இருக்கு. ஒரு முறை அமலேக்கியர் தாவீதுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இத்தனை வாசிங்க, அமலேக்கியர் தான் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தாவீது வேதம் சொல்லுது, அவன் என்ன செய்தானா? தன்னுடைய பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு கல்லெறிய வேணும் இருந்தாங்க. தாவீது ராஜா, உண்மை நீரெல்லாம் பெரிய ராஜாவா? இதெல்லாம் நான் வாசிக்க நேரம் இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த யுத்தத்துக்கு விரோதமா நான் போகட்டாண்டவரை ஆண்டு சொல்ற, நீ போனான் அவளை என்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன். அப்ப அமலேக்கிற விரோதமா இந்த சவுல் அழிக்காம இருந்ததுனால சவுலுக்கு அதுக்குரிய எல்லா பலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறான், அவன் அதை செய்யல. அதனாலதான் தாவீதை கொண்டு வந்தார். சவுல் வேறு ஒரு பிரச்சனை அவருக்கு இல்லை. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு மனிதத்தை பொறுப்பை தரும்போது நாங்க செய்யாத பட்சத்துல எங்களே அதுல இருந்து நீக்கி போடுவார். கடைசியில நான் உங்களுக்கு சொன்னேன், அதே சவுல் ராஜா ஒரு அமலேக்கியினால மடிந்து போனான். நான் அன்றைக்கு சொன்னேன்,
எதை நீங்க அழிக்க வேண்டும் என்று தேவனோட திட்டத்தை உங்களுக்கு தருகிறாரோ, எங்க எதை அழிக்க தவறுகிறீர்களோ அது ஒரு நாள் உங்களை அழித்து போடும். இன்னைக்கு எதுவும் இருக்கலாம், சின்ன பாவமா இருக்கலாம். ஒரு பொய் இன்னைக்கு சொல்றீங்க, ஒரு நாளைக்கு இன்னொரு பொய்யினால நீங்க அழிக்கப்பட்டுருவீங்க. ஏன்னா எங்க நாங்க எது செய்யறோமோ அது எங்களுக்கு நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், இன்றைக்கு நீங்க செய்யற ஒரு நல்லதை கத்தர் என்ன செய்வார், மனசுல வச்சிருந்து ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு ஒரு நன்மையை கத்தர் செய்வார். இன்னைக்கு அதனால இப்ப ஆண்டவர் மனிதர்களை வச்சுதான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அதே நேரம் பல மனிதர்களுக்குள்ள பிசாசின் ஆவியின் மூலமா தான் எங்களுக்கு விரோதமா காரியம். அதனால நான் சொல்றேன், மனிதர்களோட நாங்கள் இனங்காண வேணும், யாரோட நாம் ஐக்கியமா இருக்கிறோம் என்பது முக்கியம். பல நேரத்தில் சில நேரத்தில் சில சபைக்குள்ள பிசாசு தன்னுடைய மனிதர்களை அனுப்புவான். அதனால ஐயோ சில மனிதர்கள் போகும்போது, நான் அது யாரையும் பொதுவாக சொல்லல, பொதுவாக சொல்றேன். அதனால எல்லா ஆவிகளையும் இனங்கண்ண நமக்கு என்ன சொல்லிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். மாமிசத்துல நாம கவலைப்படுறது ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். ஆனா சவுலும் சாமுவேலும் கவலைப்பட்டான். யாரை குறிச்சு? சவுல ராஜாவா இல்லாம கர்த்தர் ரிதண்டினோம். ஆனா ஆண்டவர் அடுத்த இந்த வசனம் சொல்ல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், என் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் என்று. அப்ப சாமுவேலுக்கும் கவலை தான், ஒரு தேவ சமூகத்திலே ஒரு மனிதர்கள் தேவ திட்டத்தை விட்டு புறக்கணிக்க போகுது. ஆனா ஆண்டவர் அதை கவலைப்பட்டு நடுக இருக்க முடியாது. உலகத்தில் நடக்கிற சில காரியங்கள் மனசுக்கு கஷ்டம்தான், மனிதரா நாங்க இருக்கிறதுனால. ஆனா அது சில நேரம் தேவனுடைய சித்தம் திட்டமா இருக்கும். நாங்க தேவன் அவர் என்ன நோக்கத்தில் இதை செய்கிறார் என்பதை நாங்க பார்க்கணும். ஏன்னா மனிதர்களை படைச்சது அவர் தான். அப்படி என்று சொன்னா ஆதியாகமத்துல 40 நாள் இந்த உலகத்துல மழை பெஞ்சு இந்த உலகம் முழுவதையும் கர்த்தர் அழிச்சார் என்று அவர் அப்படி இரக்கம் இல்லாதவர். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மனிதர்கள் இருந்தாங்க, 900 வருஷம் எல்லாம் வாழ்ந்த எல்லா மனிதரையும் அழிச்சார். அப்ப கர்த்தர் இரக்கம் இல்லாதவரா? இல்ல, அந்த மனைக்குளத்தை விட்டுருந்தா இன்றைக்கு காட்டு முராண்டியா இருந்திருப்பாங்க. மனுஷரை பிடிச்சி அப்பவே அப்படித்தான் இருந்தாங்க. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, 4000 ஆண்டுக்கு மேல அன்றைக்கு ஆதிகாகம் 6 ஆண்டவர் இந்த மனுக்குளத்தை அழிக்காம தான் இன்றைக்கு எப்படி இருப்பாங்க, எப்படியே இருக்கா, ஒருத்தர் பிடிச்சி சாப்பிடுறது இந்த உலகத்தை இருப்பா. அதனால இன்றைக்கு சில இனங்கள் சில ஜாதிகள் உலகத்தை மனித வர்க்கத்தை அழிக்கிறதுக்காக பல தீவிரமான காரியங்களை செய்யும் போது தேவன் சில தேசங்கள் மூலமாக சில யுத்தங்களை அனுமதிக்கிறாரு. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் மாத்திரம் சொல்லி முடிக்கப்படுறது. இப்ப இந்த மொர்தெகாயுடைய வாழ்வில தேவன் வச்ச ஆசீர்வாதங்களை இந்த அமலேக்கியனாகிய ஆமான் தான் என்ன செய்தான். இது நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் புத்தகத்துக்கு பிறகு திரும்ப ஒரு 500 வருஷத்துக்கு பிறகுதான் எஸ்தர் புத்தகம் வருகிறது. நீங்க வீடுகள்ல ஆராய்ச்சியில போய் படியுங்க. அப்ப இந்த பாருங்க, அங்கெல்லாம் கர்த்தர் அமலேக்கு எங்கெங்கெல்லாம் எழும்புறானோ அங்கெல்லாம் தேவன் என்ன செய்தார், அந்த அமலேக்கின் ஆவியை அழிக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு மனிதர் எழுப்பி கொண்டிருந்தார். இந்த சாமுவேல் சவுலை குறித்து பார்த்தோம்னா, சவுல் எந்த கோத்திரத்தில் இருந்தவன்? சவுல் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்தவன். மொர்தெகாய் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவன் சொல்லி பார்ப்போம். அதே பெஞ்சமின் கோத்திரம். 2 வசனத்தை மாத்திரம் வாசிச்சு ஜெபிப்போம். இப்ப நாங்க ஒரு வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த சவுல் எந்த கோத்திரம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம். 1 சாமுவேல் 9:1 வாசிங்க. 1 சாமுவேல் 9:1. பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான, பாருங்க, சாதாரணமான மனுஷன் இல்ல, சவுல நாங்க கணக்கு போறதுக்கு மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தன் ஆகிய அபியாவின் மகனான பெயோராத்துக்கு பிறந்த சேரேரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். பாருங்க, அந்த ஒரு மகா பராக்கிரமசாலியா இருந்த ஒரு மனிதனுடைய மகன், அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியமான வாலிபன் இருந்தான். சரி, அதை படிச்சு முடிந்தான். அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான். அடுத்த வருஷம் சவுலின் தகப்பனாகிய, பாருங்க, அப்ப சவுலின் தகப்பனாகிய கீஸ். அப்ப சவுளுடைய தகப்பனுக்கு என்ன பேர்? கீஸ் என்கிற பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் இவன். அப்ப இவனை குறித்து ஆண்டவர் என்ன வச்சிருந்தார்? இந்த அமலேக்கியரை அழிச்சு போடுறேன்னு. ஆனா அவன் கடைசி மட்டும் அதை செய்யவில்லை. இப்ப இந்த ஆகான் என்கிற ஒரு மனிதன் திரும்பவும் எங்க வருகிறான் பாருங்க. அங்க வழிமறித்தான், சின்ன சின்ன காரியத்தை செய்தவன் கடைசியில் எங்க கைவிட்டான்? 127 நாடுகள்ல இருக்கிற எல்லா யூதரையும் அழிக்கிறதுக்கு அந்த அமலேக்கியனாகி ஆகியாயன் திட்டம் பண்ணுகிறான். அப்ப பிசாசை பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில அவன் எங்களுக்கு தத்தல் வச்சுக்கிற ஆசீர்வாதத்தை
ஏதோ ஒரு நாள் கலைக்கிறது அல்ல. எங்களை அனுதின வாழ்க்கையில் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார். அந்த எஸ்தர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் புத்தகம் அப்போது வாய்ச்ச புத்தகம். சங்கீதம் முன்னுக்கு வாங்க, யோபுக்கு முன்னுக்கு. எஸ்தர் 2:5 வாசிங்க. பாருங்க, அவ்வளவுதான் பாருங்கவா. திரும்ப ஒருக்கா வாசிங்க. 2:5 பாருங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பாருங்க, பெஞ்சமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அப்ப பாருங்க, இந்த கீசின் குமாரன் தான் சவுல். இது இந்த இப்ப பாருங்க, எல்லா மனிதர்களையும் எங்கெங்க யாருடைய பேர் தேவையோ அதைத்தான் வேதம் எழுதும். எல்லாரையும் எழுத மாட்டாங்க, எல்லா பேர்களும் வராது. சந்ததி சந்ததியா அந்த தலைமுறை இந்த பேர்கள் வரும் மொழிய எல்லா மனிதரும் வரமாட்டான். அப்ப சவுல் கீசுக்கு சவுல் என்ற ஒரு குமாரன் இருந்தான். சவுலை பற்றி மாத்திரம் எழுதினபடியா இருக்கு. சவுலுக்கு நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க. தாவீதுக்கு பல சகோதரர்கள் யுத்தத்தில் இருந்தது போல சவுலுக்கும் சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்ப இதுல என்ன இருக்குது? பெஞ்சமீனியனாகிய கீசின் குமாரன் சீமோயினுடைய மகனாகிய யாவீருவின் குமாரனான மொர்தகாய். அப்ப கீசின் குமாரன் சவுளுடைய இன்னொரு சகோதரனுடைய குமாரன் பேருனா வந்தவரை இந்த மொர்தகாய். அப்போ ஒரே கோத்திரத்துல இருந்த, அப்போ ஒரு கோத்திரத்துல இருந்த அந்த சவுல் என்ன செய்யல? பெஞ்சமின் கோத்திரத்துல அமலேக்கு அழிக்கவில்லை. அதே கோத்திரத்துல வந்த மொர்தகாயை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? ஆமானை அழிச்சார். கர்த்தர் கணக்கில் தந்த மாட்டீங்களா ஆண்டவருக்கு? பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு திட்டமா எல்லாம் நிறைவேற்றும். அப்ப என்னையும் உங்களையும் அப்ப மொர்தகாயை ஒரு யூதனா இருந்து அங்க மொர்தகாய்க்கு ஒரு மேன்மை கிடைக்கிறது என்றால் அந்த மொர்தகாய்க்கு விரோதமா உங்களுக்கு தெரியுமா? நீங்க வீடுகளில் வாசிங்க. இதோட இன்றைக்கு இந்த செய்தி முடிச்சிருவேன். அவன் ஆமான் என்னெல்லாம் செய்தான்? ஒரு தூக்கு மரத்தை செய்து அதை என்ன செய்தான்? இந்த மொர்தகாயை தூக்கி விடுறதுக்காக இருந்தான். ஆனா எஸ்தரும் இங்க பாருங்க, எஸ்தரும் மொர்தகாயும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை உடைக்கிறாங்க. இங்க ஒரு யுத்தம் நடக்கல, போர் நடந்ததா இல்ல, இங்க ஒரு ஆவிக்குரிய யுத்தம். அப்ப பல நேரத்துல நாங்க எங்களுக்கு இந்த புதிய ஏற்பாடுல மாம்சத்தோட யுத்தம் இல்ல, ஆவிக்குரிய யுத்தம். அப்ப நாங்க எங்களுக்கு விரோதமா இருக்கிற அமலேக்கின் ஆவிக்காக என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு தெரியணும். கூடி சபையா ஜெபிக்கணும். அதனால சனிக்கிழமை மாசத்துல ஒரு நாள் உபவாச ஜெபம் பாங்கொண்டா ஜெபிக்க வரணும். அதனால நாங்க ஒவ்வொரு மாசம் 2வது கிழமை பிரசங்கம் ஒரு அரை மணித்தியால முடிச்சுட்டு ஜெபிக்கிறதுக்காக இருக்கோம். அப்ப வெள்ளிக்கிழமை பிரேயர்ல கூடி வரணும், அதிகால பிரேயர்ல சேர்ந்து ஜெபிக்கணும். அப்ப மொர்தகாயும் எஸ்தரும் அங்க ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொன்னாங்க. ஒரு இடத்துல மொர்தகா எஸ்தருக்கு சொன்னதெல்லாம் கேட்டு அவள் கீழ்ப்படுகிறாள். நீங்க வீடுகளில் போய் பாருங்க, என்னோட இடத்துல மொர்தகாய் சொன்னது எல்லாத்தையும் எஸ்தர் சொன்னது எல்லாவற்றையும் கேட்டு மொர்தகாய் கீழ்ப்படிந்து அவர்களும் உபவாசம் பண்ணி தன்னுடைய தாதிமாரோட சேர்ந்து 3 நாள் ஜெபிச்சாங்க. மொர்தகாயும் வெளியில இருந்து அவனோட சேர்ந்த ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெயித்த போதுதான் ஆமானுடைய வேதம் சொல்லுது, கர்த்தர் காரியங்களை சொல்லுங்க மாறுதலாய் முடிய பண்ணினார். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அமலேக்கு ஆவி எங்களுக்கு கர்த்தர் வச்சுக்கிற மேன்மையை அடையாம எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் சபையையும் அழிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணும்போது நாங்க என்ன சொல்லணும்? நாங்கள் அவனுக்கு விரோதமா நாங்க குழுவாக டீமாக சபையாக சேர்ந்து அன்றைக்கு மொர்தகாயும் எஸ்தரும் எப்படி அந்த ஆமானை ஜெயித்தார்கள். அதே தூக்கு மரத்தில் ஆமான் தொங்கினான். இங்க வாட்சி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆமானுடைய முழு பிள்ளைகளையும் வெட்டி போட்டாங்க. அந்த ராஜாவை கட்டளை கொடுத்தார். அப்ப அப்படி செஞ்சாதான் சபையை கட்ட முடியும். அப்ப அதனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த மொர்தகாயினுடைய மேன்மை சும்மா கிடைக்கல. அன்றைக்கு போல ஒரு சூழ்நிலை அவர்கள் என்ன செய்யறது? அப்ப எங்களுடைய வாழ்விட பிரச்சனை, போராட்டம், துன்பம் வரும்போது நாங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல இருந்து தேவ வழிநடத்தல பெற்று நாங்க சத்துருக்கு விரோதமா அமலேக்கின் ஆவிக்கு விரோதமா செயல்பட்டு அவனை ஜெயிச்சா தான் நமக்கு வச்சுக்கிற மேன்மை கிடைக்கும். இல்லாட்டி வாசல் காக்கிறவனா இருந்த மொர்தகாய் எங்க வந்துட்டான்? இப்ப ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டான். அப்படி நாங்க வரணும். ஆவிக்கிற வாழ்க்கையில் உயர்த்தப்படணும்னா எங்களுக்கு விரோதமான அமலேக்கின் ஆவியை ஜெயிப்போம். தேவ உதவியோடு காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்துல. இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி என்றபடினால சரித்திர புத்தக செய்தி. இப்படி செய்திகளை நான் மாசத்துல பாடம் ஒரு தடவை உங்களுக்கு எடுப்பேன். பல நாட்களில் செய்தியை குறைச்சி நாங்கள் காரியம் செய்வோம். இது ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுங்க. எஸ்தர் புத்தகத்தை குறித்து உங்களுக்கு தெளிவு வந்திருக்கும். அமலேக்கின் ஆவியை குறித்து தெரியும். அதனால எங்களுடைய அனுதின வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமா பிசாசு கர்த்தர் எங்களுக்கு வச்சுக்கிற மேன்மையை நான் சொன்னேன். இந்த ஆண்டில ஒரு சில பிள்ளைகள் கர்த்தர் வச்சுக்கிற மேன்மையை இழந்து போவாங்க. பிசாசின் சத்தத்தை கேட்டு போவாங்க. அதனால நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சில இழப்புகள் வரத்தான் செய்யும். நாங்க அந்த மேன்மையை அடைவதற்காக எங்களை ஒப்பு கொடுப்போம். ஒரு அர்ப்பணிப்பு எடுப்போம். ஒரு தீர்மானங்களை எடுங்க.
இது சும்மா விளையாட்டு நேரமெல்லாம் தீர்மானங்கள் எடுத்து காரியங்களை செய்வோம். அதனால நான் பாஸ்டராக இருக்கிறதுனால எனக்கு வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். நானும் என்ன ஒப்பு கொடுத்து உபவாசம் இருக்கிற நாட்கள் உபவாசம் எடுத்து தீர்மானிச்சு ஜபியுங்க. 2 கிழமை உபவாசம் இருங்க. நாங்க அந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்கு முன்பாக இன்னொரு கிட்டத்தட்ட 30-35 நாள் இருக்கு. 1 மாசம் ஒரு நேரமா சாப்பிட்டு இரவுல சாப்பிட்டு உபவாசம் இருந்து ஜபியுங்க, பைபிளை படியுங்க. நான் நேற்று உண்மையில சொல்றேன், போன டோட்டலா ஆஃப் பண்ணிட்டு நான் ஜெபிக்கிறதுக்காக தச்சல யாராவது சேட் பிள்ளைகள் இதை மெசேஜ் வச்சிருக்கான்னுட்டு ஓஃப் பண்ண பார்க்கும்போது அந்த யுத்தம் நடந்த காரியம் இருந்தாலும் டெலிஃபோனை அந்த டெரோன்ஷன் பண்ணாமல் போட்டுட்டு, அதாவது ஒரு பிள்ளையும் நான் ஒருவருக்கு கூட ஃபோன் அடிக்கல, ஏன்னா யாருக்கும் ஃபோன் அடிக்கல. மெசேஜ் அந்த அப்படி இருக்கும்போது யூடியூப்ல சில மெசேஜ் மாத்திரம் பார்த்தேன். இந்த எங்களோட சேர்ச்சி சில இதழ் வந்தது, அது ஒரு சில பிள்ளைகளுக்கு அனுப்பினேன். அதுவும் கூட எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. நான் அன்றைக்கு இவ்வளவு காரியங்களை கத்தருக்காக செய்தோம். ஆனால் பிசாசு எங்களை திருச்சபைக்கு விரோதமாக போராடி 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 நாங்கள் ஆதியில எல்லாம் எவ்வளவோ காரியம் இருந்தது. நாங்கள் எத்தனையோ விரோதமா எங்களோட அழைப்புக்காக அவன் பல விதத்துல போராடிட்டான். ஆனா கடைசியில நான் ஊழியத்தை அழைப்பை விட்டுட்டு தான் போகணும். ஆனா அந்த அதுல மாத்திரம் நான் என்ன செய்யலை. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யாரை நம்ம நல்லதா நினைச்சாலும் தவறா நினைச்சாலும் மனிதருக்கு நாங்க என்ன செய்ய முடியாது, நாங்க விளக்கம் கொடுத்து கொண்டு வாழ எங்களால முடியாது. நம்புறவங்க எங்களோடு கூட இருக்கிறவங்க எங்களோடு வருவாங்க. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அதனால தேவன் அழைத்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த நாட்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு திருச்சபையை கட்டுவோம். பல நாட்கள் எல்லாரும் ஊழியத்துக்களை வாங்க. ப்ளீஸ் வேதம் படிச்சு பழகுங்க, ஜெபிச்சு பழகுங்க. காலையில எல்லாம் நான் தவறா சொல்லல. ஒரு சிலரை நீங்க ஜெபிங்கொண்டா ஜெபிக்கிறது இல்லை. ஒரு சில பிள்ளைகள் நித்திரையா இருப்பாங்க, சிலருக்கு ஜெபிக்க தெரியாது. தவறா எல்லாரும் நீங்க எல்லாம் பழகணும். எல்லாம் நாங்க படிச்சு வரையில பைபிளை வாசிக்க தடக்கப்படுறதுல வீட்டை மற்ற நேரங்களை விட்டு போனை விட்டுட்டு மற்ற காரியத்தை விட்டுட்டு பைபிளை எடுத்து வாசிங்க. ஒரு எழுத்து கூட்டி வாசிச்சு பழகுவோம். அப்படி எல்லாம் செஞ்சதான் குடும்ப ஜபம் 5 நிமிஷமாக செய்யுங்க. சிலர் அப்படியே ஒழும்பி மோத்த கழுவிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே வேலைக்கு போறதெல்லாம் இருக்கிறீங்க. நான் குறையா சொல்லல. ஆனா அது நல்லது இல்லை. ஏசப்பா இயேசு நம்மோட இருக்கிறார், எல்லாம் செய்கிறார். எல்லாரையும் சொல்றேன், ஒருவரை குறைச்சு நான் சொல்லல. எல்லாருமே நாங்க என்ன சொல்றோம், அப்படி கடந்து போய் எங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை செய்வோம். அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். சத்துருவின் திட்டங்களை உடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சபையில தேவன் மேன்மைகளை கொடுத்து நடத்துவார். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், போற்றுகிறோம். எல்லாரும் ஜெபிப்போம், ஜெபம் பண்ணுவோமா? கடிந்த ஒரு விசை எங்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, எங்களுக்கு கத்தர் வைத்துக்கிற மேன்மைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத எல்லா சத்துருவின் கிரி எல்லாரும் செபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பின பொல்லாத அமலேக்கின் ஆவி in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினால அவருடைய பொல்லாத திட்டங்களை நாங்கள் உடைக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய எல்லா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். ஐயா, கர்த்தருக்கு நாங்கள் கீழ்ப்படைந்திருக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படத்தக்கதாக நீர் எங்களை நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஐயா, செபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. வேவிரா ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். வாங்க ஜெபிங்க, ஸ்தோத்திரம். ஜெபிச்சு முடிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.